வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, டாக்டர் சி. கிரிதரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கெரியர் டிஐக்யூ சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்த வச்சு கோயம்புத்தூர்ல இங்க நடத்திட்டு வந்துட்டுருக்கார். இவர் வந்து மேனேஜ்மென்ட் ரிலேட்டடா, டெக்னாலஜி ரிலேட்டடா வந்து இவருடைய 40 வருடங்களுக்கு மேலாக இவருடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கு. பல்வேறு துறைகள்ல வந்து அவரு வேலை செய்திருக்கிறார். நல்ல அறிவில் முதிர்ந்தவர். இன்னைக்கு வந்து இந்த அறிவினுடைய அந்த ஒரு முதிர்ச்சியை அடுத்த தலைமுறையினருக்கும் கடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்குல இவருடைய பயணம் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டே வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாமே வந்து ஒரு மேனேஜ்மென்ட், டெக்னாலஜி ரிலேட்டடா டீச்சிங் சம்மந்தமா இருக்கக்கூடிய ஒருத்தரு, ஒரு ஆன்மீகம் சம்மந்தமா என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். வெளிப்புறமா நெவர் ஜட்ஜ் a புக் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல தான். ஒரு தனி மனிதன் வெளிப்புறமா என்ன வேணாலும் காட்டிக்கலாம். ஆனா அகத்துக்குள்ள அவர்கள் எப்படி இருக்கிறாங்கங்கன்னு அவங்களோட இருந்த அளவலாவி பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியும். ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய வாழ்வுல ஒருத்தர் வந்து அத கொண்டு வர்றது அப்படிங்கிறதும், அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடியதும் எளிமையான ஒரு காரியம் கிடையாது. இல்லைங்களா? அந்த ஒரு உன்னதமான ஒரு பணியை செய்யக்கூடியவர். அப்ப அதற்குண்டான பக்குவமும் தன்னகத்தே கொண்டவர் அப்படிங்கிறது அதில முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட் இப்படிதான் இருக்குன்னு பாருங்களேன். மாணவர்கள் தொடங்கி எப்படிங்க? பள்ளி மாணவர்கள்லருந்து கல்லூரி மாணவர்கள் அதில தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் வாழ்வுல இதை எப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு வாழ்க்கையினுடைய கண்ணோட்டத்தை எப்படி அணுகி நாம் பார்க்க வேண்டும்? இதற்கு ஆன்மீகம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான கருத்த வந்து மையமாக வைத்து இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட் முழுசும் இருக்கு. அப்படியே கேஷுவலா 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ, அது போலவே இருக்கு. ஆனா, வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு முக்கியமான செய்திகள் அப்படிங்கிறது இதில நிறைய பகிரப்பட்டிருக்கு. ஸோ, இதுதான் சொல்ல முடியும் என்னால. ஏன்னா, அதுலக்குள்ள அவ்ளோ கன்டென்ட் இருக்கு அவரு கூட பேசினது. அதான் சொல்றேனே, கேஷுவலா பேசின மாரி இருந்தது. பட் நிறைய கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஆ சிறுவர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பாட்காஸ்ட் இது. ஸோ வளவளன்னு நானே பேசாம, பாட்காஸ்ட்டுக்குள்ள போலாம். உங்களுக்கு ரொம்ப புடிச்சதாகவும், உதவிகரமாகவும், வாழ்க்கைய ஒரு நல்ல ஒரு கோணத்தில பார்த்து அணுகக்கூடியதற்கு உதவி செய்யக்கூடியதாகவும் இந்த ஒரு பாட்காஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா அமையும். ஸோ பாட்காஸ்ட்குள்ள போலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். இன்னைக்கு வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு பாட்காஸ்ட் ஜானர் இன்னைக்கு நம்ம இருக்குங்க சார். சொல்லுங்க. பிகாஸ் யூ ஆர் கோர் ஒரு மேனேஜ்மென்ட் அண்ட் டெக் ஓரியன்டட் பெர்சன். பட் உங்களுடைய அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேட்ஜ் வந்து ப்ராட் இன்டூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. அண்ட் என்னதான் வந்து ஒரு டெக் அண்ட் மேனேஜ்மென்ட் சார்ந்து இருந்தாலுமே, ஹவ் யூ கம்பைன் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா இருந்தது. தட் இஸ் ஹவ் முன்னாடி கெஸ்ட்டா வந்த மாதுளா மேடம் உங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அண்ட் உங்களுடைய ப்ரொஃபைலும் அதுக்கு ஏத்த மாதிரியே இருந்தது. இப்போ வழக்கமான ஒரு தொனியில வந்து நம்ம பாட்காஸ்ட்டுக்குள்ள போகாம, நான் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு கேள்விங்க சார். இப்போ மக்கள் வந்து தினசரி வாழ்வையும், ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறதையும் வெவ்வேறு பாதைகளாக பார்ப்பது அப்படிங்கிறது மக்களினுடைய மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டமாகவே இருக்கு. இது உண்மதானுங்களா? அப்படி இல்ல, அது 2மே ஒண்ணு தான். அது 2ம் ஒண்ணா இருந்தா தான் வாழ்க்கை சுபிட்சமா இருக்குங்கிறதுக்கு அதுதான் நிதர்சனங்களா? உங்களுடைய ஆம், முதற்கண் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு குடுத்ததுக்கு நன்றி நீதலன். ஏன்னா, அ எந்த ஒரு விஷயத்தையும் நாம வந்து ஆராய்ந்து, அதுக்கப்புறமே செய்யக்கூடிய ஒரு அறிவ வந்து நமக்கு இறைவன் படைச்சிருக்கான். அப்படி பார்க்குறப்போ, அ நெறைய ஞானிகள், சித்தர்கள் இப்படி எல்லாமே வந்து நெறைய இந்த வாழ்க்கைய பத்தியும், இந்த பிறப்ப பத்தியும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஆனா, எனக்கு தெரிஞ்ச வகையில ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆ அறிவு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ஓகே. ஆ நீங்க Googleல போய் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா, இப்ப ம் மக்களே வந்து எப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, மாதா, பிதா, கூகுள் தெய்வம். Google தெய்வம்ங்கிற நிலைமைக்கு போய் அவங்க தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஜென் ஏஐனால ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் எவ்ரிவேர். கண்டிப்பா. உங்களுக்கு தகவல்கள் என்ன தகவல் வேணாலும் எங்க வேணாலும் கிடைக்கும். ம். இந்த தகவல்கள் மட்டுமே ஒரு மனிதனை மனிதனாக வைத்திருக்கிறதா? ம்.
அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. அது ம். ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகவல்கள மட்டும் வச்சு வாழ்க்கை நடத்த முடியாது. ம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், ம். சரிங்களா? எல்லாமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மனித மூளைக்கு கம்பேர் பண்றப்போ, ம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ம். இல்லைங்களா? நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்றார் போல இருக்கலாமே தவிர, பட் மனித ஆக்சுவல் கெப்பாசிட்டி கூட கம்பேர் பண்ண முடியாது. நிச்சயமா முடியாது. ம். நிச்சயமா முடியாது. எந்த ஒரு நேரத்திலயும் மனித மூளைக்கு வந்து அத நீங்க கம்பேரே பண்ண முடியாது. எவ்வளவு நம்ம டெக்னாலஜில வளர்ந்தாலும் சரி. ம். ஏன் இத சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னுடைய சின்ன வயசா இருக்கட்டும், இல்ல நீங்க உங்களுடைய சின்ன வயசுல இருக்கட்டும், முதல்ல ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூலுக்கு போன உடனே நமக்கு முதல்ல உட்கார வச்சு உடனே ஏபிசிடியோ இல்ல ஆனவனோ சொல்லிக் குடுக்கறது இல்ல. ம். முதல்ல என்ன சொல்லிக் குடுக்குறாங்க? எப்படி ஒரு ஸ்கூல் அப்படின்னா, எப்படி மற்றவர்களோட ஒரு ஹார்மனி ம். சேர்ந்து இருக்கிறது. ம். ஏன்னா வீட்ல வந்து அப்பா, அம்மா நாம என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்குவாங்க. நாம திட்டினாலும் அவங்க வாங்கிக்குவாங்க. அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு ஸ்கூல் அப்படின்னு போயிட்டா, முதல்ல அவங்க சொல்லிக் குடுக்குறது ஒழுக்கம். ஒழுக்கம். சரிங்களா? அந்த ஒழுக்கம் இல்லாத கல்வி ம். அப்படிங்கிறப்ப தான் பிரச்சனையே வருது. ம். முதல்ல அவங்க சொல்லிக் குடுக்குறது ஒழுக்கம். ம். 2வது ஒழுக்கம் எங்க வந்துருச்சோ, ம். அந்த இடத்துல கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துரும். ம். ம். இல்லைங்களா? கண்டிப்பா. எந்த இடத்துல ஒழுக்கமும் கீழ்ப்படிதலும் வந்துருச்சோ, அந்த இடத்துல கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்த ஆசிரியர்கள் அதிகரிக்கிறாங்க. ம். அந்த ஒழுக்கமும் கீழ்ப்படிதலும் இருந்தா தான், ம். ஆசிரியர்களால அந்த ஆர்வத்த உருவாக்க முடியும் உங்ககிட்ட. ம். ம். உருவாக்கிடுறாங்க. ம். நீங்களும் கத்துக்கிறீங்க. ம். அப்ப என்ன ஆயிடுது? இது 3ம் சேர்ந்துருச்சு. ம். ஒழுக்கம், கீழ்ப்படிதல், கல்வி. இது 3 வந்துருச்சு. இது 3 ஒரு இடத்துல வந்துருச்சு அப்படின்னாலே, இதுக்கு முக்கியமான ஒரு ஒரு கடிவாளம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகம். ம். ஏன்னா, யார் ஒருத்தர்ட்ட இந்த ஒழுக்கம், கீழ்ப்படிதல், அறிவு வந்துருச்சோ, அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு ஆக ஆக கர்வம்னு ஒண்ணு அதிகமா உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சுரும். ம். அந்த கர்வம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, சக மனிதனை மனிதனா மதிக்க மாட்டான். மாட்டாங்க. ம். அப்போ அந்த இடத்துல ஆன்மீகம் வந்து என்ன சொல்லுது? ஒரு திருநீர் எடுத்து நெத்தியில பூசிக்கப்பான்னு வீட்ல சொல்றாங்க. ம். இது எதுக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. ம். ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம், நீயும் நானும் இப்படிதான்ப்பா ஆகப் போறோம். போறோம். அப்படின்னு அந்த கர்வத்த அழிக்கிறதுக்கான ஒரு முதல் படி. அப்ப புரியாது. புரியுது. சின்ன வயசுலேருந்து திருநீர் வச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டே இருப்பாங்க. திருமண் பூசிக்கிட்டே வந்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில தான் புரியும். ஓ! நமக்கு என்னதான் அறிவு இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்தில நாம வந்து இது மாதிரி ஒரு சாம்பல். மண்ணோட மண்ணா சாம்பலா தான் ஆகப்போறோம். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல உங்களுடைய அகந்தை அழிக்கப்படுகிறது. ம். ம். இது ஆன்மீகத்தால மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். வேற எதாலயும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இதத்தான் ஞானிகளும், சித்தர்களும் ம். ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போறாங்க. ம். ம். இன்னும் சொல்லப்போனா, அ திருவள்ளுவர் வந்து ஒரு மிகப்பெரிய சித்தர். கண்டிப்பா. என்னைய பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அவர் வந்து ஒரே 2 ஒரு மிகச்சிறிய ஒரு 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 1 1/4 அடியில ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? "கற்றதனால் ஆய பயன் என்கொல் வால் அறிவன் நற்றாள் தொழார் எனின்" அப்படிங்கிறாரு. ம். ம். நீ எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, அந்த இறைவனுடைய தாள், அந்த அடிய நீ வணங்கலன்னா ம். ஒண்ணுமே இல்ல. ம். நீ கட்டுறதுக்கான எந்த பயனும் பயன் இல்ல. கிடையாது. ம். நான் நெறைய கத்துக்கிறோம். ம். நம்ம இன்னைக்கு டெக்னாலஜி கத்துக்கிறோம், மேனேஜ்மென்ட் கத்துக்கிறோம். பல தேசங்கள பற்றிய புவியியல் சமாச்சாரங்கள கத்துக்கிறோம். பல்வேறு வகையான உணவுகள பத்தி எப்படி சமைக்கிறதுன்னு கத்துக்கிறோம். ஆனா, இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? அந்த இறைவன் தான். அந்த இறைவன் தான் இந்த பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம் தான் இந்த உலகம். அந்த பஞ்சபூதம் தான் உன்னுடைய உடம்பு. ம். இந்த அடிப்படை புரிதல் ஆன்மீகத்துல இல்லன்னா, ம். நீ பிறந்தும் பிரயோஜனம் இல்ல, படிச்சும் பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறத மிக அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அததான் சின்ன வயசிலிருந்து என்னுடைய குடும்பத்திலேயும் சொன்னாங்க. கடவுள் அருளால பார்த்தீங்கன்னா, என்னுடைய குடும்பமே ஒரு ஆசிரியர்கள் குடும்பம்னு சொல்லணும். அனைவரும் அப்பாவா இருக்கட்டும், தாத்தா, பாட்டி, மாமா, ம். அத்தை அனைவரும் ஆசிரியர்கள். ம். அப்போ குடும்பமே பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடமே குடும்பங்கிற மாதிரி ஒரு நிலை வந்து அப்ப அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணது என்ன அப்படின்னா, எல்லார்கிட்டயும் அறிவு இருக்கு. ஆனா எது நம்மை உயர்த்தி காட்டும் அப்படின்னா, அந்த வேல்யூ சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நம்முடைய பண்பு. ம். நீ என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்கள்ட்ட என்ன திறமை இருந்தாலும் சரி, ஒரு பண்பு இல்ல அப்படின்னு சொன்னா, ம். நீ மனிதனே இல்ல. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, இந்த
இந்த முதல் ரேங்க் எடுக்கிற பையன் ஏதாவது குறும் பண்ணிட்டான் அப்படின்னு ம். சொன்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது வந்து, ம். எங்களுடைய பயாலஜி டீச்சர் ஜோவானா மிஸ்ன்னு ம். சொல்லிட்டு. ஏன்னா ம். எனக்கு இன்னும் பச்சையா ஞாபகம் இருக்கு. ம். இது நடந்தது 7வது படிக்கும்போது, ம். அந்த பையன் பேரு சுந்தர். ம். அவன் தான் ரேங்க் ம். ஹோல்டரு. ம். அவன் கரெக்ட்டா வந்து குறும் பண்ணிட்டான். ம். அவங்க திட்டுன ஒரு விஷயம் என்னன்னா, "நீ ரேங்க் வாங்கல அப்படிங்கிறதுல மமதையில இருக்காத. ம். ஒழுக்கம் இல்லைன்னா உன்னுடைய படிப்புக்கு எந்த வகையிலுமே இதே கிடையாது" அப்படின்னு. நிச்சயமா, நிச்சயமா. அது வந்து மிக, மிக ஒரு அருமையான வார்த்தை அது. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு நெறைய பிரச்சனைகள இந்த உலகம் பார்த்துட்டுருக்கு. என்னன்னா, ஒரு 10 வயசு பையன் ஆசிரியர்களையே அடிக்கிறான். கண் ஒரு 15 வயசு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போதையில வரான். ம். அ அமெரிக்கா மாதிரி நம்ம வளர்ந்த நாடுன்னு சொல்றோம். எதுல வளர்ந்துருக்காங்கங்கிறது தெரியல. கேள்விக்குறியா. ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து பொதுமக்கள் எல்லாரையும் பொது இடத்துல ம். சம்மந்தமே இல்லாம சுட்டுக் கொல்றான். ம். ம். அப்போ அவன்கிட்ட என்ன இல்ல ம். அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அவன்கிட்ட அறிவு இருக்கு, ம். பணம் இருக்கு. ம். ஆனா என்ன இல்ல அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் உள்ளுக்குள்ள இல்ல. ம். சக மனிதனை, சக உயிரை ம். நாம வந்து பாதுகாக்கணும் ம். அப்படிங்கிறது இல்ல. இல்ல. அந்த விதத்துல இன்னைக்கு இந்தியாவுல வந்து எத்தனையோ மதங்கள் இருக்கலாம். எத்தனையோ ஸ்டேட் இருக்கு. எல்லாம் இருக்கு. இத்தனை மதங்களும், இத்தனை ஸ்டேட்லயும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பண்டிகைகள் இருக்கட்டும், நம்முடைய பழக்கவழக்கங்கள் இருக்கட்டும், எல்லாமே எத வலியுறுத்துது? மனிதத்தை வலியுறுத்துது. மனிதம். வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா. முதல்ல நீ மனுஷனாயிரு. எது? நீ அப்புறமா இன்ஜினியர் ஆயிரு, டாக்டர் ஆயிரு, நீ என்னவா வேணா இரு. கண்டிப்பா. முதல்ல மனுஷனாயிரு. ம். ம். அப்படிங்கிறத அனைத்து கலாச்சாரமும் ம். இந்தியாவில வந்து சொல்லிக் குடுக்கிறதுனால, என்னைக்குமே அந்த இந்தியன், தமிழன் அப்படிங்கிறதுல ஒரு கர்வம் நமக்கு இருக்கும். இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த கலாச்சாரம். ம். இந்த ஒழுக்கம்ங்கிறத நேரடியா சொன்னா மக்களுக்கு புரியாது அந்த காலத்துல. அதனால என்ன பண்ணாங்க? ஒரு பண்டிகையா வச்சாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு திருவிழா அப்படின்னா, கிராமத்துல வந்து எந்த ஊர்ல இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணா வந்துருவாங்க. அந்த ஒரு 10 நாள் சாமிக்கு வந்து காப்பு கட்டியாச்சு அப்படின்னா, அந்த கட்டுப்பாடா இருக்கணும். ஆ. அந்த ஊர்ல வந்து வேற சரி. தவறான செயல்களோ, செய்களோ எதுவும் நடக்காது. அதுதான். பக்தி வந்து எத சொல்லிக் குடுக்குது அடிப்படையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுய கட்டுப்பாடு, ம். ஹார்மனி. ம். எல்லாரும் எப்படி ஒண்ணா சேர்ந்து இருக்கிறது. ஒரு 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 5 பேர், 10 பேர் இருக்கிற குடும்பத்த தாண்டி ஒரு கிராமமே எப்படி ஒரு குடும்பமா இருக்கிறது. இப்படி மிகப்பெரிய விஷயங்கள சொல்லிக் குடுக்கிறது தான் நிச்சயமா வந்து ஒரு நல்ல ஒரு கலாச்சாரமா இருக்க முடியும். அந்த விஷயத்துல நாமெல்லாம் பெருமைப்பட்டுக்கலாம். ஒரு உண்மதான். நல்ல கலாச்சாரத்துல நம்ம பிறந்திருக்கோம், ம். வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ம். நமக்கு தெரிஞ்சத மத்தவங்களுக்கு சொல்லிக் சொல்லிக் குடுக்குறோம். கொடுக்கும். அப்படிங்கிறதுல நம்ம நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையலாம். கண்டிப்பா. அதுல கண்டிப்பா. சந்தேகமே இல்ல. சந்தேகமே இல்ல. சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு ஏன்னா நீங்க ஒரு 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 என்டையர் பிக்சரே அப்படி வந்து காட்டிட்டீங்க. ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறது வந்து அடிப்படையிலேயே அவனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல நீங்க சொன்ன விஷயத்தை நான் இன்னும் கொஞ்சம் நுணுக்கி கேட்கிறேன். முதல்ல பெற்றோர்களுடைய பங்கு இதுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. ஏன்னா, இத கேட்கறக்கு ஒரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இன்டர்நெட் வளர்ந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தி பெஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது முழுமையாக ஒரு ஒரு எதுவுமே தெரியாம இருந்த ஒரு ஜெனரேஷனும், ய ஓரளவு தெரிஞ்சு முதிர்ந்த ஒரு ஜெனரேஷன். இது 2க்கும் நடுப்பட்டதுல கரெக்ட் பேலன்ஸ்ல போனவங்க இந்த 80கள், 90கள்ல பிறந்தவர்கள். இன்னைக்கு நிச்சயமா, ஒரு இது இருக்கு. 80ஸ், நிச்சயமா, 90ஸ் கிட்ஸ்ன்னு. நிச்சயமா. இப்படி பெருமை பேசிட்டே இருக்கும் பொழுது நடுவுல வந்தது தான் இந்த 2கே கிட்ஸ். ஆமா. இட் இஸ் சோ அன்பார்ச்சுனேட். அவங்க தான் அடுத்த ஜெனரேஷனே. நிச்சயமா. பட் அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் யாருமே வந்து வைப்பதே இல்ல. இதுல பியூட்டி என்னன்னா, அவன் மோசம்னு சொல்றவங்களே வந்து அந்த 80, 90ல பொறந்தவங்க தான். அந்த மோசம்னு சொல்றவங்க பசங்க தான் இவங்க தான் ஆக்சுவலா அப்பா, அம்மாவே. ம். அந்த 80, நிச்சயமா, 90காரங்க தான் அப்பா, அம்மாவே. நிச்சயமா. சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் ஹியர். ஆமா. அப்போ சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த பேரண்டிங் திங் ம். இல்லைங்களா? ம். இவன் இருக்கிறதுலயே பெஸ்ட் ஜெனரேஷன்னு சொன்னவன், தன்னுடைய ஜெனரேஷன சரியா வளர்க்காம என்னமோ நடந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ நிச்சயமா. ஹவ் பேரண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அதாவது இது கலாச்சாரம்னு பார்க்கும்பொழுது, என்னங்க கலாச்சாரம்? இல்ல. அது உன்னுடைய வாழ்வியல் அது. அப்ப அங்க என்னமோ மிஸ் ஆகுது. ஆமா. வாட் ஹேப்பன்டுங்க சார்? ஓகே. ஒரு ஜர்னி எடுத்துக்கணும் அப்படின்னு ம். சொன்னா, ஆ 3 விதமான ஜெனரேஷன கம்பேர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த 50கள்ல பிறந்த ஒரு ஜெனரேஷன் 40, 50கள்ல பிறந்த ஜெனரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த பீப்பிள் பார்த்தீங்கன்னா, சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு இருந்தாங்க. ம். சர்வைவல். ம். இன்னைக்கு வந்து நமக்கு நெறைய குழந்தைகள் இருக்கு. ரைட்டா? ஏதோ நம்ம சம்பாதிக்கிறோம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த குடும்பம் எப்படி 3 வேள நிம்மதியா சாப்பிடுறது.
சர்வைவலுக்காக ஓடிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஒரு 80 இந்த மாதிரியான 70லிருந்து 80 வரைக்கும், இல்ல 85 வரைக்குமே கூட பிறந்த ஒரு ஜெனரேஷன் அப்படிங்கிறது பரவால்ல. எங்க அப்பா சம்பாதிச்சு ஓரளவுக்கு எங்கள காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு. அடுத்த ஜெனரேஷனா இருக்கக்கூடிய அந்த 70 டூ 85ல பிறந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்க. எப்படின்னா, அவங்க நடந்தே 20 கிலோமீட்டர் போயி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைக்கிள் அப்படின்னு வர ஆரம்பிச்சது. 80லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொபெட்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்கு நோக்கி மக்கள் நகர ஆரம்பிச்சாங்க. அப்படி கம்ஃபர்ட்டை நோக்கி நகர ஆரம்பிக்கிறப்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடிப்படை தேவைகளும் அதிகமாகுது. நீங்க மாசம் வந்து அந்த காலகட்டத்தில ரூ. 1000 இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னா, அந்த கம்ஃபர்ட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சப்போ, இல்ல நாம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னா ரூ. 1000 பத்தாது. அதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் கஷ்டப்பட தயாரா இருக்கேன். அப்படின்னு எப்படி நான் வந்து ரூ. 1000 சம்பாதிக்கிறத ரூ. 2000 ஆக்குறதுக்கு ஓட ஆரம்பிச்சாங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறத நகர்ந்து பார்த்துட்டே இருந்தாங்க. நகர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால என்ன ஆயிடுத்து, புதிய வேலை வாய்ப்புகள நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. நெறைய பேர் ஃபாரின் கண்ட்ரிக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில ஃபாரின்ல இருக்கக்கூடிய வேலைய எப்படி இந்தியாவிலேருந்து பண்றது? ஏன்னா நெறைய காசு கிடைக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் லைஃப்ப நான் கம்ஃபர்டபுளா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த காலகட்டத்தில தான் வெளியில இருந்த பாத்ரூம் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துச்சு. இல்லையா? கரெக்ட். மொபெட்லாம் பைக்கு நெறையா வர ஆரம்பிச்சது. யாரோ ஒரு கிராமத்தில ஒருத்தர்கிட்ட இருந்த காரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர ஆரம்பிச்சது. அபார்ட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. சரிங்களா? இப்படி அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சாங்க. அடுத்த தலைமுறை நீங்க சொன்னீங்களே, இந்த 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லி, இவங்க எல்லாரும் சர்வைவலுக்காகவோ, கம்ஃபர்ட்டுக்காகவோ வாழல. அவங்க எல்லாரும் லக்ஸரிக்காக வாழுறாங்க. கம்ஃபர்ட்ட தாண்டி இப்ப லக்ஸரிக்கு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு காலேஜ்ல படிக்கிற பையன், ஓகே, நான் வந்து எல்லா பசங்களையும் சொல்ல முடியாது. பொதுவா சொல்லல. ஓகே, ஒரு சில பேர் அந்த அந்த மனோபாவத்தை சொல்ல வரேன். தன்னுடைய அப்பா கிட்ட வந்து எனக்கு ரூ. 2,50,000 மதிப்புள்ள அந்த பைக், பிராண்ட் பேர் சொல்ல நான் விரும்பல. ரூ. 2,50,000 மதிப்புள்ள அந்த பைக் இருந்தா தான் நான் காலேஜ் போவேன். அப்பதான் கெத்து அப்படிங்கிறான். சரிங்களா? ரூ. 100 200 வாங்குற சட்டையெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. இன்னைக்கு அந்த பிராண்ட் வேணுங்கிறான். இதுதான் லக்ஸரி. இந்த பிராண்டட் ஷர்ட் தான் நான் போடுவேன். இந்த பிராண்டட் ஷூ தான் நான் போடுவேன். இந்த பைக் தான் நான் வாங்குவேன். அது யார் காசுல? அப்பா காசுல. சரிங்களா? அப்பா காசுல அப்பா எங்க போவாரு? அவரு கஷ்டப்பட்டு உழைக்கணும், கடன் வாங்கணும். அப்போ இந்த தன்னுடைய மகனுக்கு நேர்மையா உழைத்து சம்பாதித்து நீ ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு அந்த முதல் தலைமுறையில சொன்னேன் பார்த்தீங்களா? அவர் சொல்லிக் கொடுத்தாரு. ஆனா இந்த 2ஆம் தலைமுறையில இருக்கிறவரு தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கல. பையன் கேட்டான், நான் அனுபவிக்காதது என் பையன் அனுபவிக்கட்டும். இந்த டேர்ம் ஒரு பாய்சனஸான ஒரு டேர்ம். ரொம்பவே பாய்சனஸான டேர்ம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அனுபவிக்காத என் பையன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு நீங்க எந்தெந்த நல்ல விஷயங்களை சொல்றீங்களோ, நீங்க அவனை ரொம்ப தடவி கொடுத்து வளர்க்க அவன் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுறான், கெட்ட விஷயங்களை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடறான். ஏன்னா எங்கள் அப்பச்சி, நான் வந்து எங்கள் அப்பா ஆத்தா பார்த்ததில்ல, அம்மச்சி பார்த்ததில்ல. எங்கள் அப்பச்சி கூட நான் வளர்ந்துருக்கேன். 16 வயசு வரைக்கும் எங்கள் அப்பச்சி இருந்திருக்காரு. அந்த 16 வருஷத்தில் ஒரு தடவை கூட எங்கள் அப்பச்சி நான் அனுபவிக்காததை என் பேர அனுபவிக்கட்டும்னு சொன்னதே கிடையாது. கண்டிப்பா. நான் அனுபவிக்காததை என் புள்ள அனுபவிக்கட்டும்னு சொன்னதே கிடையாது. இது இப்படி தானே, அது அப்படிதான். பிகாஸ் அது சரி, நீ அது இப்படி தான் இருந்தேன்னு உன்னுடைய வாழணும். பட் நீங்கள் சொன்ன அதே வார்த்தை, எங்கள் அப்பா அம்மா த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்ட். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வச்சாங்க. நான் ஒரு பெரிய ஸ்கூலில் படித்தேன். அது ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்டு. அன்னைக்கெல்லாம் அந்த ஃபீஸ் ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்தினர் கட்ட முடியாத ஒரு சூழல். இதெல்லாம் எனக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க. பட் தே டிட், பிகாஸ் நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. இதெல்லாம் அவங்களுக்கு இருந்து என்கிட்ட இல்லாதது என் பையனுக்கு கிடைக்கட்டும். எனக்கு ஒரு நல்லதுங்க சார். என்னமோ நான் அந்த ஒரு முன் செய்த தவத்தின் பயன்னு சொல்கிற மாதிரி அது ஒன்று. ஒரு நல்ல குடும்பத்தில் வந்து பிறந்தேன். என்னுடைய வாழ்விலையும் அந்த இளம் வயதில் செய்த தவறுகள்ங்கிறது இருந்தது. பட் அதிலிருந்து மாறி வர்றதுக்கு எனக்கு இதெல்லாம் பேருதவியாக இருந்தது. ஆனால் மாற முடியாமல் கஷ்டப்பட்ட குழந்தைகளையும் நான் பார்த்துருக்கேன். ஆசிரியராக இருந்த போதும் கூட நான் அதை பார்த்துருந்துருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறது தான். ஏன்னா அவங்க ஒன்ஸ் அந்த
உங்கட்ட இல்லாதது எனக்கு இருக்குல்லங்கும்போது அது ஒரு கிரீடம் வந்துருது. அதான். அந்த அதுதான். ஒரு ப்ராப்ளம் இருக்கதான் அந்த செய்யும். பேம்பரிங் அப்படிங்கிறத நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அங்கேயே அந்த பசங்க என்ன பண்ணிடுறாங்க, நான் எது செஞ்சாலும் என்னோட குடும்பம் ஏற்றுக்கும் ஆ கரெக்ட். அப்படிங்கிற மனோபாவத்துக்கு மனோபாவத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ நாளைக்கு வந்து ஒரு பையன் வந்து எந்த தப்பு பண்ணிட்டு வந்தாலும் காப்பாத்துறதுக்கு நம்ம அப்பா ரெடியா இருக்காரு. இருக்காரு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலம் மாறி 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் இருந்த வீட்லலாம் இப்போ ஒரு குழந்தை ஒண்ணு தான் இருக்கு. ஆமா. அப்போ டிபெண்டன்சி அவங்க மேல ரொம்ப அதிகமாயிடுது. அதிகம். அதனால என்ன ஆயிடுது, பிடிவாத குணம். ம். ஒரு 2 அக்கா 2 அண்ணா அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழல்ல இருந்து வந்தவங்களையும் இந்த ஒரே குழந்தையா இருக்கக்கூடிய குழந்தையுடைய மனோபாவமும் பார்த்தீங்கன்னா, மனோதத்துவ ரீதியா அவங்களுக்கு வந்து அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது ரொம்ப இல்லாம போயிடுது. குறைவா போயிடுது. கரெக்ட், கரெக்ட். அப்போ மேற்கொண்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்முடைய கலாச்சாரத்தையும், நம்முடைய பழக்கவழக்கங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைச்சுக்க ஆரம்பிச்சுடுறோம். ம். இன்னைக்கு நெறைய பேர் வந்து அந்த தூங்கும்பொழுது அம்மா வந்து இந்த வீரமான கதைகள், நல்ல நெறிமுறைகளுக்கு உண்டான கதைகள்லாம் சொல்லி தூங்க வச்சது. நான்லாம் எங்க பெரியம்மா கிட்ட எல்லாம் கேட்டுருக்கேன். ஆமாங்க. ஏதா கதை சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு 15, 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அப்படி எந்த அதுவும் குழந்தைகளுமே கிடையாது. சொல்றது. இன்னைக்கு வந்து அவங்க பார்க்கக்கூடிய ம். அனைத்து அந்த ஒரு எந்த ஒரு வீடியோ அவங்க பார்த்தாலும் சரி, ம். எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் சரி, அதில அதிகபட்சமான வன்முறை இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. உண்மை. வன்முறை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள போய் எதை செஞ்சாலும் ஒரு கோவம் வந்தா ம். அடிக்கணும், ம். உடைக்கணும் ம். இப்படின்னு வந்துருது. ம். இதனுடைய உச்சக்கட்டம் சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆ பெண்கள மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பெற்றோர்களிடத்திலிருந்து தான் வரணும். கரெக்ட். இன்னைக்கு தேவையற்ற சில அசம்பாவிதங்கள் நடக்குது ம். அப்படின்னு சொன்னா, ம். அதுக்கு காரணம் நான் அப்பா, அம்மா மட்டும் தப்பு சொல்ல சொல்ல மாட்டேன். முடியாது. அப்பா, அம்மா மட்டும் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்களா வந்து சொல்லிக் குடுக்குறாங்க நீ பண்ணுன்னு அப்படி இல்ல. இல்ல. ஆனா என்னன்னா, இவனுக்கு இந்த சின்ன வயசுலருந்து அந்த ஒரு வேல்யூ சிஸ்டம் சரியான விதத்துல சொல்லிக் குடுக்காதனால ஏன்னா கிடைச்ச உடனே எல்லாமே ஈஸியா கிடைச்சிருதுல்ல. கிடைச்சிருது. கேட்ட உடனே கிடைச்சிருது. கிடைச்சிருது. நாளைக்கு காலையில இது இருந்தா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். ம். அப்படின்னு இப்போ 2025ல ஒரு குழந்தை சொல்லுதுன்னா, இந்த அப்பாவும், அம்மாவும் தலையோட தலை போனாலும் சரி, போய் அத வாங்கி நடு ராத்திரியா இருந்தாலும் தன் கையில குழந்தை குடுத்து சந்தோஷப்பட்டுறாங்க. நல்ல விஷயம். இது ஒரு அப்பாவா, அம்மாவா நல்ல விஷயம். ஆனா, இந்த கேட்ட உடனே கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? இது என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டுல மட்டும் இல்லாமல் வெளியிலும் அத அவன் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுடுறான். ம். ஆச்சுங்களா? இதே விஷயத்த எங்க அப்பா கிட்ட நானும் சொல்லியிருப்பேன்ல, நீங்களும் சொல்லியிருப்பீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்பா எனக்கு இது வாங்கி குடுத்தா தான்ப்பா நான் ஸ்கூலுக்கு போவேன். போகாத, ஆமாமா. போகாத. ராத்திரி போகாதேம்பாங்க. மொத நாள் போகாதன்னு போகாத. சொல்லுவாரு. ஒரு வேளை அப்படி நம்ம போகாம இருந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். வீடு நரகம் தான் நமக்கு ஆமாமா, அன்னைக்கு. ஆமாமா. எனக்கு அந்த சீன நான் ஓட்டி பார்க்க கூட விரும்பல. சரிங்களா? இது அப்படிதான் நடக்கும். கண்டிப்பா. குழந்தைய வந்து குழந்தையா பார்த்தாங்க. கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து நாம திருத்தல அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அந்த பையன் திருந்த மாட்டாங்கிற எண்ணத்துல ஒரு ஒரு பொருள் கேட்டாக்கா, இன்னைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து அப்போ 8ஆம் கிளாஸ் அந்த 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 ரேஞ்சில படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செருப்பு வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் செருப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, நான் வந்து கணக்கு பண்ணிக்கலாம். எப்படி இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாளைக்குள்ள எங்க அப்பாவ கன்வின்ஸ் பண்ணி வாங்கணும் ம். அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு நான் கேட்டேன் அப்படின்னா, அவர் வந்து ஏன் நல்லா தானே இருக்கு இந்த செருப்பும்பாரு. அதில கொஞ்சம் பிஞ்சு அத காமிக்கணும் அவர்கிட்ட. பாருங்க அப்போ வந்து அவர் யோசிச்சு இதெல்லாம் பண்ணி போயிட்டு அந்த கடை ரெகுலரா வாங்கக்கூடிய ஒரு கடை இருக்கும்ல, அந்த கடைக்காரர்ட்ட சொல்லிருவாரு. தம்பி வருவாரு. இன்ன ரேட்ல என்ன உண்டோ அத மட்டும் குடுத்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய வேலைய பார்க்க போயிருவாரு. நம்ம அங்க போனோனே நமக்கு புடிச்சதா பெருசா அழகா இருக்கக்கூடிய செருப்புலாம் காமிப்போம். இல்ல தம்பி அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு கடைக்காரர் நமக்கு சொல்லுவாரு. ஆச்சுங்களா? அப்பா குடுத்த பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் நம்ம செருப்பு வாங்கணும். சரிங்களா? இப்ப அப்படி இல்ல. இல்ல. நீங்க பாட்டுல போலாம் ஒரு செருப்பு கடைக்குள்ள. குழந்தைய கூட்டிட்டு போலாம். குழந்தை எந்த செருப்ப காமிக்குதோ அத நம்ம வாங்கி குடுத்துறோம். இதுல ஒரு 2, 3 விஷயத்த கவனிக்கணும். என்னன்னா, 1 கேட்டோம்னா கிடைக்குதுங்கிற எண்ணம். 2வது அவனுக்கு அந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ங்கிறதே நம்ம சொல்லிக் குடுக்குறது இல்ல. பணத்தினுடைய மதிப்புங்கிறதையே அந்த 10 பருவத்துல நாம சொல்லிக் குடுக்கிறது இல்ல. இந்த வரக்கூடிய அப்ப அவனுக்கு வந்து ரூ. 100 மதிப்பு ஒண்ணுதான், ரூ. 1000 மதிப்பு ஒண்ணுதான்.
எனக்கு இது வேணும், அது கிடைக்கணும். கிடைக்கும். இந்த எண்ணம் அதிகமாக என்ன ஆயிடுது? வெளியில போய் பார்த்துக்கலாம். எதுனாலும் சரி வாங்கிடலாம். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு கொண்டு வர்றாருங்கிறது அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஆக இந்த 18லேருந்து 22 வயசுக்குள்ள அவன் என்னவா ஆகணும்னு நினச்சி அதுக்கு உழைப்பை கொடுக்குறானோ அதுதான் அவன் ஆகிறான். இல்லைங்களா? ஆனால் அந்த 18 டு 22 தான் மனோதத்துவ ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம். சரிங்களா? அப்போது அந்த இடத்துல இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லை. அப்போ என்ன ஆவான் பையன்? ஆக பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னாக்கா, குழந்தைகளை கட்டுப்படுத்த வேண்டாம். ஏன்னா நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கன்னா இன்னும் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலலாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு 15 வயசுல தெரிஞ்சது இன்னைக்கு 10 வயசு பையனுக்கே தெரியும். ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன் சார். பையன் மேலே உட்காந்து கேம் விளையாண்டுருக்கான். அந்த பையன் வந்து ஒரு 16 வயசு 17 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன். அவங்க அப்பா வந்து அந்த மொட்டை மாடிக்கு போகிறாரு. தம்பி நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. சொல்லுங்கப்பா அப்படின்னு அந்த கேம் பாஸ் பண்ணி, இல்லை பொண்ணுங்களை பற்றி கொஞ்சம் என்னப்பா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறான். அவங்க அப்பாவுக்கு ஒரு செகண்ட் இப்படி சரிப்பா அப்படின்ட்டு அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான். அவர் என்னமோ நினச்சிட்டு என்னமோ அங்கே போனார். அவர் ரிட்டன் கேட்குறான். உங்களுக்கு என்ன டவுட்டு சொல்லுங்க, நான் வேணா சொல்கிறேன் அப்படிங்கிறான். அப்போது நீங்கள் இந்த ஆடுன்னு சொன்னதுனால சொல்கிறேன். இன்றைக்கி வரக்கூடிய பல விளம்பரங்கள் வந்து இதைத்தான் வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயம் கேட்டோன்னா உங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குது. எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது. அதாவதுங்க ஒரு 2 விஷயத்த சொல்லி இந்த கேள்விக்கு சரியான ஒரு இது கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஒன்று, இன்றைக்கி சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஊடகமாக இருக்கட்டும், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி சரின்னு சொல்லி சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ நீங்கள் எதையுமே மறைச்சு வைக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் மறைச்சு வைக்க முடியாது. நீங்கள் அந்த பக்கம் போனோன்னா அவன் ஓப்பன் பண்ணி அவன் பார்த்துருவான். அப்போ என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டூ மச் ஆஃப் எனிதிங் ஒரு கட்டத்தில் வெறுத்துரும். அப்போ அவனுக்கு குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு, பெண்கள் மேலே எப்படி ஒரு மரியாதையாக இருக்கணும், அவங்க வந்து எவ்வளோ உயர்வானவங்க அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு வயசில் தவறான புரிதல்கள் வந்து அவனுக்கு வந்துடுது. தவறான புரிதல் வந்து அவன் என்ன பண்ணுவான்? தப்பு தான் பண்ணுவான். கண்டிப்பாக அதை சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது யார் அப்படின்னா நிச்சயமாக அது அப்பா அம்மா தான். ஏன்னா ஆசிரியர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மார்க் கலாச்சாரம் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. என்னுடைய அடுத்த கேள்விக்கு சரிங்களா? அந்த மார்க் கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி கிரேடு மார்க்கு நீ ஃபஸ்ட்டு வந்துட்டியா என் பையன் இப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நோக்கி ஓடிட்டுருக்காங்க ஆசிரியர்கள். அது ஒரு தனி டாபிக், அது அப்புறம் பேசலாம். அப்போது ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு குறிப்பிட்ட நேரம் செலவழித்து, அது தினந்தோறுமாக இருக்கலாம், வாரத்துக்கு ஒரு தரமாக இருக்கலாம், 15 நாளைக்கு ஒரு தரமாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவு பண்ணி அவங்களுக்கு நீங்களே சில விஷயங்களை ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிவிடுங்க. ஒரு நட்பு ரீதியான அடிப்படையில் அவங்களுக்கு நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவங்க ஓடி வந்து முதல்ல சொல்லக்கூடியது பெற்றோர்களாக தான் இருக்கணும். நான் இது வழக்கமாக சொல்கிறது உண்டு. ஒரு அப்பா அம்மா வந்து குழந்தைக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால், மீனிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் சென்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன பேசுகிறோம், நான் யார்கிட்ட கேட்கணும்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் அப்பா அம்மாவை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் அடுத்த கம்ஃபர்டபிலிட்டி என் வயசு ஒத்தவங்ககிட்ட தான் கேட்பேன். ஆமாம், எனக்கே அறிவில்லாதப்பா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவன் நீங்கள் தப்பான ஒரு வழியில் தான் கூப்பிட்டு. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் வந்து ரொம்ப தவறான வழியில் போகிறது. நிச்சயமா, அதில் சந்தேகமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு புரிதல் பசங்களுக்கு எப்படி நம்ம 2K கிட்ஸை வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறோமோ, அதே அளவுக்கு ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட ரொம்ப பாராட்டணும். கற்றுக்கிறதுல வந்து அவங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வேகமாக கற்றுக்குறாங்க, ரொம்ப வேகமாக அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி உலக அளவில் நம்முடைய மாணவர்கள் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் மிகப்பெரிய வேலைக்கெல்லாம் போகிறாங்க. அதுவும் இந்தியாவுக்கு வந்து ஒரு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் பெனிஃபிட் இருக்குது.
உலக அளவில் இந்த யூத் ம். 19 to 29 வயசு அந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடியது இந்தியா. இந்தியால. ம். அப்போ அடுத்த 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு இந்தியாவினுடைய எந்த நாட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மிகச் சரியான தயாராக்கப்பட்ட இந்த மாணவர்கள் போய் சாதனைகள் புரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கீவேர்டு வந்து மிகச்சரியாக தயாராக்கப்பட்ட. அதுதான் அஹ், அதுதான் மிகச் சரியாக தயாராக்கப்பட்ட. அஹ், இது எல்லா விஷயத்துலையும் பொருந்தும். Correct. அவனோட நாலேஜ், அவனோட ஸ்கில், அவனோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், ம், மக்களை பற்றின அவனுடைய புரிதல், ம், மற்ற கலாச்சாரங்களை பற்றின அவனுடைய புரிதல், வாழ்க்கையை பற்றின புரிதல், பணத்தை பற்றின புரிதல், தன்னுடைய உடல் ம். இதை பற்றின புரிதல். ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் சாப்பிட்ற விஷயங்கள்லாம் உடனே அங்கே போய் கிடைக்காது. கண்டிப்பா. எதை சாப்பிட்டா ஒத்துக்காதுங்கிறது உனக்கு தெரியாது. இப்படி எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி எந்த விஷயத்தை படித்தா நமக்கு அங்கே போய் நல்லபடியாக வேலை செய்ய முடியும் அப்படின்னு தெரியுதோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். மிகச் சரியாக தயாராக்கப்பட்ட இந்த 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 சமுதாயம், இந்த மாணவர் சமுதாயம், இன்னைக்கு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவங்க இல்லை இப்போ காலேஜ் முடித்தவங்க அடுத்த 10லேருந்து 15 வருஷத்துக்கு ஒரு 10x அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ம், ம். அந்த ஒரு 10x ஸ்பீடில் growth ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நிறைய அவங்களுக்கு. ம். மிக நிறைய இருக்கு. சந்தேகமே கிடையாது. பட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு அண்டர்லைங் டேர்ம் வந்து வேல்யூ சிஸ்டம் தான் நிச்சயமா. இல்லைங்க. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்கில்லுக்கும் வேல்யூக்கும் எப்படி ஈக்குவேட் பண்ணுவீங்க சார்? அதாவதுங்க ரொம்ப சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா, ஒரு ஸ்கில் அப்படின்னா என்னங்க, ஒரு விஷயத்த மிகச்சரியாக திறம்பட செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு ம். ஸ்கில்லுங்கிறது எதை புகட்டப்படுது ம். அப்படின்னு சொன்னால், ஒரு இன்ஜினியர்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியராக கோடிங் எழுதணும், ஆமாம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ம். உனக்கு மிஷின் சம்மந்தமான எல்லாம் என்னென்ன Correct. தெரியணும், Correct. ஒரு ஏரோநாட்டிக்கலாக உனக்கு ஃப்ளைட்டை பற்றி தெரியணும். இதுதான் ஸ்கில்லு அப்படின்னு தான் நமக்கு வந்து போதிக்கப்படுது. பட் நீங்கள் ஆரம்பித்த டேர்மே வந்து வேற நிச்சயம். மோடில் தான் ஆரம்பிச்சிங்க. ஸோ நிச்சயமா. ஸ்கில்லுங்கிறது ஆக்சுவலாகவே என்ன அது? அதாவதுங்க ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அறிவு, இந்த அறிவை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமாக அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்தில் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் தயாரிக்கக்கூடிய செய்யக்கூடிய, அது பொருளாக தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, சேவையாக இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுறப்ப என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு அந்த திறமை தானாக வந்துடுது. உங்களுக்கு படித்த அறிவை நீங்கள் போய் பயன்படுத்துகிறீங்க, பயன்படுத்தப்படுத்த அந்த அறிவும் திறமையும் சேர்ந்துருது. இந்த அறிவும் திறமையும் சேர்ந்த இடத்துல ஒரு சரியான புரிதலோ வழிகாட்டுதலோ இல்லை அப்படின்னா அவன் தப்பான விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருவான். கரெக்ட். சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னைக்கு போய் ஒரு நல்ல விஷயத்த பண்ணி மக்களுக்கு சேர்க்கணும், அதுக்காக படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம். படித்து அங்கே போய் கோட் எழுதுகிறோம், ஒரு நல்ல அப்ளிகேஷன்ஸ் இன்றைக்கி உருவாக்குறோம். ரைட்டுங்களா? இன்றைக்கி மக்கள் வந்து இருந்த இடத்துல இருந்த எல்லா விஷயத்தையும் கிடைக்கிது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த அறிவையும் திறமையும் உருவாக்கப்பட்டது. சரி, இதே இன்ஜினியர்கள், சரிங்களா, இதே அறிவும் திறமையும் பயன்படுத்தி எப்படி பாம் தயாரிக்கிறது, எப்படி ஒரு 100 பேரை கொல்றது, தீவிரவாதத்துக்கு துணை போறாங்க அப்படின்னா அங்க என்ன அர்த்தம்னா அங்க வேல்யூ சிஸ்டம் இல்லைன்னு அர்த்தம். 2 இடத்துலையுமே ஸ்கில் இருக்கு. ஆக்கத்துக்கு பயன்படுத்துறவங்க நாலேஜ் இருக்கு, ஸ்கில் இருக்கு. ஆனா எது மிஸ்ஸிங் அப்படின்னா வேல்யூ சிஸ்டம். நான் இதை தயாரிச்சு நான் வந்து பண்ணினேன் அப்படின்னா இதனால் ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 100 பேர்னா 100 பேர் இல்லை, அந்த 100 பேரை சார்ந்து 100 குடும்பம் இருக்கு. இதனால் இந்த இந்த சமூகத்துக்கு இவ்வளவு கேடு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான அந்த இன்னர் அந்த ஒரு இன்ட்யூஷன் சொல்லும் பார்த்தீங்களா, இதை பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்யூஷன் அவன் கில் பண்ணிட்டான். இது தப்புன்னு அவன் எல்லாருக்கும் சொல்லும். ஒரு மனிதனா பிறந்த அனைவருக்குமே நீங்க தப்பு பண்றப்பயே கண்டிப்பா ஒழுங்குல சொல்லும். அது அதான் அந்த அறிவு புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரைட்? அந்த அறிவு வந்து இதை பண்ணுன்னு சொல்லும், ஆனா புத்தி சொல்லாது. அப்படி இல்லை, வேண்டாம்ப்பா இதை பண்ணினா தப்பு
அந்த புத்தி தான் உள்ளுக்கு இருக்கக்கூடிய இறைவன். ம். பட் அதனுடைய சொல் பேச்ச வந்து அறவே ஒதுக்கிர்றாங்க. இருக்கிறாங்க. தமக்கு எந்த நேரத்தில் சாதகமாக இருக்கோ அப்போ அந்த புத்தியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? நிறைய பேர் இன்னைக்கு வந்து கெட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புத்தின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மழுங்கடிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுறதுனால. ம். ம். ஒரு விஷயத்தை நீங்கள் திறம்பட பண்ணுறதுக்கு அறிவை பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இன்ட்யூஷன், அந்த இன்னர் கான்ஷியஸ்னஸ் ம். இல்லாத ஒரு அறிவை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்களேன், ம். ம். தப்பாக தான் நடக்கும். ம். ம். காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாமாங்க. ஆமா. காமன் சென்ஸ். ம். அந்த காமன் சென்ஸை வந்து பயன்படுத்தாம ம். உங்களோட அறிவை மட்டுமே பயன்படுத்தி பாருங்களேன். கரெக்ட். அதனால தான் தப்பு நடக்கிறது. இது ஒரு ஜோக்கா சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆம், ஒரு மரம் நடக்கூடிய ஒரு விஷயம் கார்ப்பரேஷனில் சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து கான்ட்ராக்டர்களை நியமிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா, குழி தோண்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர், மரம் நடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர், மூடி சரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர். 3 கான்ட்ராக்டர் வந்துடுறாங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. 3 பேர்கிட்ட என்னென்ன பண்ணணுங்கிறது தெளிவாக சொல்லிடுறாங்க. போயிட்டாங்க. இங்கே இந்த இந்த ரோட்டில் இந்த பக்கம் 100 மரம், இந்த பக்கம் 100 மரம் நடணும். மரக்கன்றுகளை நட்டு மண்ணை போட்டு மூடணும். இதுதான். என்னென்னா அடுத்த ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டில் இந்த ஏரியாவில் மரம் வளர்ந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டர் வர்றாரு, குழியை தோண்டிடுறாரு, அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் 100 இந்த பக்கம் 100 தோண்டிட்டு போயிடுறாரு. அடுத்த கான்ட்ராக்டர் வராரு, குழியை மூடிட்டு போயிட்டே இருக்காரு. சரிங்களா? மூடிட்டு அவர் பாட்டில் போயிட்டே இருக்காரு. அப்போ அந்த வழியாக போன ஒருத்தங்கிறான், ஏப்பா நேத்தானப்பா வந்து மரம் நடுறதுக்கு குழியை நோண்டினாங்க, நீங்கள் வந்து இப்போ மூடிட்டு போகிறீங்களே அப்படின்னு. இப்போ பாருங்க, குழியை நோண்டினவங்க வேற கான்ட்ராக்டர். ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இந்த குழியை மூடுறது. சரிங்களா? எதுக்கு இந்த குழி தோண்டினாங்க? மரம் நடுறதுக்கு. அப்போ மரம் யார் நடுவா? அந்த கான்ட்ராக்டர் வேற, நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவர் இன்னைக்கு லீவு. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை எனக்கு கவலை இல்லை. எனக்கு மூடுறது தான் வேலை. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? மூடுறது. ஏன்னா இன்னைக்கு எனக்கு இந்த லேபர் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவர் வராதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் வந்துட்டேன், என் வேலையை முடிச்சுட்டேன், நான் போயிட்டே இருக்கேன். இதை நகைச்சுவையாக சொன்னால் கூட உண்மையிலேயே இன்னைக்கு பல வேலைகள் அப்படித்தான் நடந்துங்க சார். உண்மை. எனக்கு பல டிபார்ட்மெண்ட் அப்படி உள்ள சைங்கன்னு வந்து போகுது. பட் அன்பார்ச்சுனேட்லி பேச முடியாது. இன்னைக்கு எத்தனை ஒரு அது ஒரு அவலமான ஒரு சூழலாக போச்சு இல்லைங்களா? ஆமாம். சரி, இது என்ன இதை பற்றி எனக்கு தெரியாது. அங்கே போ, அங்கே போங்க, அவங்கள கேளுங்க. இப்போ இது வந்து ஒரு எத்தனையோ சாய கழிவுகள்லாம் வந்து ஆற்றுல கலக்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம் ஆச்சுங்களா? இப்போ இந்த சாயங்கள்லாம் ஆற்றுல கலக்கிறது யாரு அப்படிங்கிறது தெரியும். தெரியும் ஆச்சுங்களா? இதை வந்து இது ஒரு விஷயம். அந்த பக்கம் பல கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு ப்ராஜெக்டை எப்படின்னா ஆற்று தண்ணியை வந்து எப்படி சுத்தப்படுத்துறது, இந்த சாயம் கலந்த ஆற்று தண்ணி எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ இவன் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான், அங்கே சுத்தப்படுத்துகிறவன் சுத்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கான். சரியா? இப்போ இடையில வந்து யார் பாதிக்கப்படுறா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த சாயம் கலந்த ஆறு ஓடுது பார்த்தீங்களா? அப்போ அந்த பூமியை வந்து நம்பி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளாக இருக்கட்டும், அந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய ஆடு மாடுலேருந்து மனிதர்கள்லேருந்து அத்தனை பேராக இருக்கட்டும், அது மண்ணுக்குள்ளே போய் பாதிக்கப்படுது. அப்போது எங்கே வந்து முதல்ல அதை நிறுத்தணும்? சாயம் யார் கலக்கிறதுக்கு மூலப்பொருள் விற்கிறான், இந்த மூலப்பொருள் வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு அப்படின்னு உனக்கு தெரியுது, அது விற்கிறாங்க. அதை வாங்கி வியாபாரத்துக்காக பண்ணக்கூடியவங்க, அதுக்கப்புறம் அதை கடலில் கலக்கிறதுக்கு இல்லை ஆற்றுல கலக்கிறதுக்கு அனுமதி தராங்க. பார்த்தீங்களா? இவங்க எல்லாருமே யோசிக்கணும். முதல்ல அதை நிறுத்தணும் அப்படின்னா மற்ற எல்லாத்துக்கும் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது நம்ம ஊரில் இந்த பழமொழி சொல்கிற மாதிரி தான், குழந்தைங்க கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற வேலை தாங்க. இது வந்து ஒருத்தரையோ யாரையுமே நீங்கள் தவறாக சொல்ல முடியாது. இது வந்து மக்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். அப்போ தான் நாம் வந்து எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம். இன்றைக்கி பல கோயில்களுக்கு போகிறோம், பல மசூதிக்கு போகிறோம், பல சர்ச்சுக்கு போகிறோம்.
எல்லாம் பண்ணுறோம். அங்கே போய் என்ன வேண்டிக்கிறோம்? எல்லாரும் நல்லா இருக்கணும். ரைட்டுங்களா? அதானே உண்மை. அதுக்கு தானே போகிறோம் நம்ம. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், பட் பொது உலகம் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அப்போது சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் நாம் எல்லாருமே சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, கேடு வராமல் இந்த பூமியை வந்து பாதுகாக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. நிறைய வழிமுறைகள் இருக்குது. எனக்கு இந்த 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 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பிராண்டில் இதுதான் வேணும். இன்னைக்கு நான் வந்து இந்த குளிர்பானத்தை தான் குடிப்பேன். சரிங்களா? அந்த குளிர்பானத்தினுடைய அடிப்படை ஆதாரமான தண்ணி எங்கேருந்து வருது? உன் ஊர்ல இருந்தா ஏன் வருது? உனக்கு வர வேண்டிய தண்ணி அது உனக்கான தண்ணி இல்ல. உன்னோட பேரனுக்கான தண்ணி அது. அதையும் அவன் எடுத்துடுறான். நீ குடிக்க வேண்டிய தண்ணியை நீ அவனுக்கு கொடுத்தீன்னா கூட பரவாயில்ல. உன் பையனுக்கான தண்ணியையும் கொடுத்து உன் பேரனுக்கான தண்ணியையும் அவங்களுக்கு கொடுத்துட்ற. அதனால தான் அவன் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. கொஞ்சம் நாம இதை சிந்திக்கணும். நம்ம எல்லோருமே இதை சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான தேவையற்ற நம்முடைய இயற்கையை அழிக்கக்கூடிய சமாச்சாரங்கள்லேருந்து நம்ம வந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சிங் ஒரு இம்பாக்ட். எனக்கு இந்த பொருள் வாங்குறதுன்னு சிந்திக்கும் போதுங்க சார், அப்பா அம்மாட்ட வாங்கும்போதுன்னா, நான் எங்கள் ஸ்கூல்ல எல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் பெரிய கேன்டீனோ அது இருக்காது. பசங்க பெருசாக ஒன்றும் போகிறது இருக்காது. காசு பண்ணாலும் ஒன்றும் இருக்காது. ஒரு ஒரு ஸ்வீட் போண்டா வாங்கினோன்னா ₹1 இல்லை ஒரு சின்ன அந்த சதுரமாக ஒரு பால்கோவா இருக்கும். அது 50 பைசா. இந்த ₹1 நான் வாங்கணும் வீட்டிலன்னா, நான் ஒரு வாரம் வீட்டில் கேட்டுக்கிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் போனால் கேட்பாங்க, உனக்கு தான் வீட்டில் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ இருக்குல்ல, மத்தியானம் சாப்பாடு இருக்குது, நேரத்துக்கு வந்துடுற, வீட்டில் நொறுக்கு தீனி இருக்குது, எல்லாமே எதுக்கு உனக்கு இப்போ இந்த இது? இல்லை அது நல்லாயிருக்கும், இல்லை அவங்க சாப்பிடுவாங்க, இது ஒரு தடவை சாப்பிட்றேன்னு ஒரு 10 நாள் கேட்டதுக்கப்புறம் அந்த ஒரு ₹1 கிடைக்கும். அப்போது அந்த ₹1 வந்து பாதுகாக்கிறதுனுடைய அந்த ஒரு மனப்பாங்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ₹1 எங்காவது காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் வீட்லேயும் சொல்ல முடியாது. அட்டி பின்னி எடுத்துருவாங்க. இந்த இப்படி கவனம் இல்லாமல் இருப்பியா அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு கவனம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட்டை கிரியேட் பண்ணி, ஏன்னா எல்லாத்துலேயும் கவனப்படு. எங்கள் அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, ஏன் இருந்தாங்க, அந்த ஏன் இருந்தாங்கங்கிறத நாம சம்பாதிக்கும் போது தான் உண்மையானே தெரியும். நான் எங்கள் அப்பா கிட்ட வந்து எனக்கு அது வேணும் இது வேணும், கிடைக்குதோ கிடைக்கலையோ அந்த ஒரு ஜாலியாக ஒரு கேட்குறோம் இல்லைங்களா, ஒரு ஃப்ரீடமோட அவங்க ஏதோ ஒரு முடிஞ்சலன்னு வாங்கி தந்தது உண்டு. அந்த சம்பளம் நான் வாங்கும் பொழுது அதை செலவு பண்ணுறதுக்கு போகும்பொழுது ஒரு சிந்தனை, இப்போ எதுக்கு இது நமக்கு அப்படின்னு. அன்னைக்கு தான் அப்பா பட்டதனுடைய அந்த வேதனை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது. நிச்சயமா நிச்சயமா சார். அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த பணம் அப்படிங்கிறது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வயசுல இருந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு இதாக சொல்கிறேன்னே, ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி கல்லூரிகளுக்கெல்லாம் போய் எல்லா காலேஜிலும் நிறைய இந்த பேசுகிறது உண்டு, கெரியர் கைடன்ஸ் அதெல்லாம் பண்ணேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 கல்லூரிகளுக்கு போயிருக்கேன், யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கேன், ஒரு 8 லட்சம் மாணவர்களை சந்திச்சிருக்கேன். அப்போது ஒரு மாணவன்கிட்ட கேட்டேன், சரிப்பா இப்போ நீ வந்து 3rd இயர் படிக்கிற, அடுத்து கேம்பஸ் இன்டர்வியூலாம் வரப்போகுது, ஓகே, என்ன மாதிரியான சம்பளம்லாம் இருந்தால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ, என்ன மாதிரி சேலரி சிடிசி பேக்கேஜுக்கு நீ போகலாம்? என்ன சார் எனக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 20 lakhs per annum அந்த மாதிரி தான் நான் போகணுன்னு விரும்புகிறேன் சார்னு சொல்லி சில பன்னாட்டு நிறுவனங்கள் பேரெல்லாம் சொன்னார் அவர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நல்லா நிறைய ஒரு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்ங்கிற மாதிரி நல்ல பெரிய ஒரு எய்ம் வச்சுருக்கப்பா, நல்ல விஷயம், இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கேட்டேன் அவங்ககிட்ட, சரிப்பா இப்போ நீ சொல்கிற கணக்குப்படி பார்த்தா உனக்கு வந்து கையில் எப்படி வச்சாலும் மினிமம் ஒரு 1 to 1.5 lakhs உனக்கு வந்து கையில் மாதம் சேலரி வரும், என்ன பண்ண போகிற? சரியா? அப்படியே யோசித்தான். கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹால் அது. மேபி அவங்ககிட்ட முதல்ல அப்படி கேள்வி கேட்டால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1.5 லட்ச ரூபா சம்பளம் வந்தோன்னா முதல்ல நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னது என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்களேன். நிறைய இடத்துக்கு எங்கேயாவது ட்ரிப்பு போகணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்க எங்கிட்ட நான் கேட்கும்போது தான், சார் ஜாலியாக இருக்குங்க சார், ட்ரிப்பு போவோம் சார்,
இந்த கார் வாங்கணும், இந்த பைக் வாங்கணும்னுலாம் இது இருக்கு அப்படின்னேன். ம். கொஞ்சம் ஒரு முதிர்ச்சியாக இருக்கக்கூடியவங்க ம். வந்து, ஏதாவது நம்ம வீடு கட்டுறேன்பாங்க, அப்பா அம்மாவ ம். பார்த்துக்கணும்பாங்க. ம். பெருவாரியா நான் அதிகபட்சம் கேள்விப்பட்டது இந்த மாரி விஷயங்கள் தான் நான் கேள்விப்பட்டேன். ம். ஆனா நிறைய மாணவர்களுக்கு தெரியலேன்னு சொன்னது தான் உண்மையாலுமே ம். பதிலா ம். இருந்தது. ம். இப்ப எனக்கு ஆர்வமா இருக்கு அந்த பையன் என்ன சொன்னான்னு. அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு ம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ம். ஒரு பார்ட்டி ம். அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த பையன். அப்போ நான் சொன்னேன், "நீ பார்ட்டி குடுக்கணும், அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல எண்ணம் தான்ப்பா. ஆனா, இந்த ரூ. 1,50,000 மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? ம். அத பத்தி என்ன சார் கவல? கரெக்ட். அடுத்த மாசம் எனக்கு சம்பளம் வரப்போகுது. வரப்போகுது. மறுபடியும் இந்த 1,50,000 எனக்கு பாக்கெட் ஃபில் ஆயிரும்ல. பாக்கெட் ஃபில் ஆயிடும்ல. என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்ப நான் அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். திட்டமிடாமல் ம். நீ செலவு பண்ண ஆரம்பிச்சுட்ட, முதல்ல கத்துக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா, வாழ்க்கை முழுக்க அப்படித்தான் இருப்ப. ம். ஏன்னா, இந்த ஃபினான்ஷியல் லிட்ரசி அண்ட் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நான் வந்து அ மேபி நான் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிப்பேன்னு நெனைக்கிறேன். எங்க அப்பா வந்து என்ன ஒரு தடவ ஸ்டேட் பேங்க் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போனோனே, அங்க உள்ள வந்து ஒரு போர்டு ஒண்ணு போட்டிருந்தது. இன்னி வரைக்கும் அத நான் ஞாபகத்துல வச்சிருக்கேன். அதத்தான் அந்த பையன்கிட்டயும் சொன்னேன் அப்போ. "சம்பாதிப்பதால் மட்டுமே ஒருவர் பணக்காரர் ஆவதில்லை. சேமிப்பதால் மட்டுமே பணக்காரர் ஆகிறார்." ம். ம். எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தை பாருங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. நீ மாசம் ₹1,00,00,000 வேணாலும் சம்பாதி. சம்பாரி. ஆனா, நீ பணத்த சேமிக்கல அப்படின்னு சொன்னா, நீ பணக்காரன் இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. ₹1,00,00,000 1ஆம் தேதி வந்தது சார். 2ஆம் தேதி நான் செலவு பண்ணிட்டேன். ம். 3ஆம் தேதி நீ பிச்சைக்காரன் தான். கண்டிப்பா, கண்டிப்பா. சார் ₹1,00,00,000 வந்ததுங்க. நான் ஒரு 80 லேக்ஸ் என்னோட செலவு இருந்ததுங்க. 20 லேக்ஸ் என்னால சேவ் பண்ண முடியும். ம். அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு ஒரு நிமிஷம் வந்து என்னைய ரொம்ப ஒரு வித்தியாசமா என்னைய பார்த்தான். பா அப்ப நான் சொன்னேன், "உனக்கு இப்ப தெரியாது கண்ணா. நிச்சயமா நீ இந்த ₹1,50,000 இல்ல. இன்னும் நீ அதிக சம்பளத்துக்கு வேலைக்கு போறதுக்கான முயற்சி எடு. கிடைக்கும். ஆனால் முதல்ல நீ ஒரு சேலரி வாங்குன உடனேயுமே எப்படி சேமிக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. கண்டி எப்படி செலவு பண்ணணும்னு கத்துக்காத. ம். முதல்ல எப்படி சேமிக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. அத நீ கத்துக்கிட்டீனாலே ஆட்டோமேட்டிக்கா மத்த விஷயங்கள் தானா உனக்கு வந்துரும். அதுக்கு அடிப்படை ஃபினான்ஷியல் லிட்ரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியம். டாக்ஸ்னா என்ன? ம். பிஎஃப்னா என்ன? ம். மெடிக்கல் இன்சூரன்ஸ்னா என்ன? ம். ஒரு கம்பெனியில நீங்க பெரிய நிறுவனத்தில சேர்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சில அதர் பெனிஃபிட்ஸ்லாம் குடுப்பாங்க. கண்டி ரைட்? அதெல்லாம் என்ன? ம். அப்படிங்கிறத முதல்ல நீ அங்க அந்த ₹20,00,000 சம்பளத்துக்கு எய்ம் பண்றப்பவே நீ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். அங்க போய் உனக்கு யாரும் கைய பிடிச்சு சொல்லிக் குடுப்பாங்கலாம் ஆமா. எதிர்பார்க்காத. அத நீ புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, உனக்கு சேமிப்பு பத்தின அவேர்னஸ் வந்துரும். உனக்கு சேமிப்பு பத்தின அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா, தேவையற்ற செலவு பண்ண மாட்ட. பண்ணும். நீங்க கேட்டீங்க இல்லையா 2K கிட்ஸ்க்கு எது மிஸ்ஸிங்ன்னு? ஆ. இது முக்கியமான விஷயம். கரெக்ட். இத வந்து பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, நம்மை போன்ற ஒரு சமூக ஆர்வலர்களும் சரி, சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய கடமை. ம். எங்களோட நிறுவனத்தில எத்தனையோ மாணவர்களுக்கு பலவிதமான கோர்ஸ் எல்லாம் நாங்க வந்து சொல்லிக் கொடுக்கறதுல, முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, நீ இவ்வளவு செலவு பண்ணி இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கிறது எதுக்கு அப்படின்னா, இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மென்ட். ம். இட் இஸ் நாட் யுவர் மனி அலோன். ம். யுவர் டைம், ம். யுவர் எஃபர்ட் அண்ட் யுவர் ஃபாதர்ஸ் மனி. கரெக்ட். நாட் யுவர் மனி. யோர் மணி. ஆமா. ரைட். உன்னால வந்து அந்த பணத்த சம்பாதிச்சு உங்க அப்பாக்கு நீ திருப்பி குடுத்துறலாம். ம். ஆனால் இந்த நேரம், அது ஒரு முக்கியமான விஷயம். கரெக்ட். இந்த நேரம் உனக்கு திரும்ப கிடைக்காது. ம். நிச்சயமா கிடைக்காது. நமக்கும் கிடைக்காது. சம்பாரிச்சு குடுத்த தகப்பனுடைய நேரத்தையும் மீட்டு எப்படிங்க குடுக்கவும் முடியாது. கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? உங்க அப்பா வந்து நீங்க காலேஜ் படிக்கிறப்போ 40 வயசுல இருக்காரு அப்படின்னு சொன்னா, திரும்ப அவருடைய 40வது வயச நீங்க பார்க்கவே போறதில்ல. போறது. அந்த நேரம் நிச்சயமா கிடைக்காது. அப்படிங்கிறத வந்து அந்த அரங்கத்தில புரிய வச்சேன். ரொம்ப எனக்கும் மகிழ்ச்சியா இருந்தது. அந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10, 15 மாணவர்கள் வந்து ம். மாணவ, மாணவிகள் வந்து நேர்ல என்கிட்ட ஸ்டூடண்ட்ஸ் வந்து பேசுனாங்க. "சார் நீங்க சொன்னது வந்து இன்னைக்கு தான் அத பத்தி யோசிச்சே பார்க்குறோம். Okay. இன்னைக்கு தான் அத பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறோம். பணம்னா எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில.
அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எல்லாரும் பணக்காரனாகணும்னு நெனைப்போம். ம். ஆனா, எப்படி பணக்காரன் ஆகணும்? என்ன பண்ணா பணக்காரன் ஆகலாம்? அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் எங்களுக்கு நீங்களே ம். கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ம். சொன்னாங்க. எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னாங்க, இந்த மாணவர்கள் எல்லாருமே சரியான வழிநடத்துதல் இருந்துச்சுன்னா, நிச்சயமா அவங்க வந்து இத விட பெருசா சாதிப்பாங்க. பெருசா சாதிக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. எந்த அளவுக்கு வந்து தவறான விஷயங்கள் புகட்டப்படுதோ, அதுக்கு ஈக்குவலன்ட்டா நல்ல விஷயங்கள இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அ இந்த மாதிரி அந்த பசங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ம். ம். யோசிப்பாங்க பசங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களோட யூடியூப் சேனல பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா, ராத்திரி 9 மணிக்கு மேல பார்க்குறவங்க தான் நெறைய பேர் இருப்பாங்க. ஏன் அப்டின்னா, கடந்த 15 வருஷத்துல அடிக்கடி நான் போற இடங்கள்லயும் சொல்றது, "வென் யுவர் டீச்சர் ஸ்லீப்ஸ், யூ ஆர் லேர்னிங்." ம். ஆசிரியர் தூங்குறப்ப மாணவன் கத்துக்க ஆரம்பிக்கிறான். ராத்திரி 11 மணிக்கு பாருங்க, இந்த பையன் ஏதாவது ஒரு சேனல்ல எதையோ போய் பார்த்துட்டு இருப்பான். அது மூலமா ஏதோ கத்துட்டும் இருப்பான். அது கண்டிப்பா. நல்லதா, அது கெட்டதாங்கிறதெல்லாம் உண்ம. அப்புறம். ஆமா. ஆனா ராத்திரி 11 மணிக்கு ஏதோ ஒரு சேனல்ல போய் ஏதோ ஒண்ண பார்த்து கத்துட்டு கத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆடியோ விஷுவல் மூலமா கத்துக்கக்கூடியதுங்கிறது 1990 ஆர் 95க்கு அப்புறம் பிறந்த கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஜாஸ்தி. ஒரு சர்வே சொல்லுது அத. அப்போ அவனுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட்ல சேர சேர ஒரு நாள் யோசிப்பான். என்னமோ சொல்றாங்களே இவங்க, என்னதான் அது பார்த்துரலாம் ம். ம். அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெரிய பெரிய தத்துவங்கள கூட அவனுக்கு புரியிற மாரி சிம்பிளா சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவன் ஈஸியா எடுத்துட்டு கத்துட்டு போயிட்டே உண்மை, இருப்பான். உண்மை, உண்மை. நம்மளை விட இன்னும் அதிக அளவுல அவன் வந்து கத்துக்கக்கூடிய திறமையும் இருக்கு. என்ன வந்து ஆர்வத்த உருவாக்கணும். உருவாக்கணும். ஒரு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும். கரெக்ட். அவ்வளோதான். நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுலங்க சார், நான் ஒரு அது 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 என்னமோ அப்படி ஆயிடுச்சு. நான் ட்ராபேக்குன்னு சொல்றதுவா இல்ல. நான் ஒரு ஒரு தடவையும் பிஜிக்காரன கூட உட்டுறலாம். ம். அவன் ஏதோ யுஜில அவனுக்கு வேலை கிடைக்கலையோ, இல்ல அவனுக்கு ஒரு சிலருக்கு விஷன் இருக்கும். நான் கண்டிப்பா. ஏன் பிஜி படிக்கணும்னு விஷன் இருக்கும். சார் வேலை கிடைக்கல சார், அதனால பிஜி படிக்கிறேன். அவன ஒண்ணும் ம். சொல்றதுக்கு இல்ல. ம். பட் அந்த யூஜி வர்றவங்க ரொம்ப அது ராக் க்ளே மாரி அது. ஆமா. நான் வந்து ஒரு யூஜிக்குள்ள ஒரு கிளாஸ்க்குள்ள போம்பொழுது ம். நான் கேட்கிற முதல் கேள்வியா இருக்கும். ஏன் இந்த டிகிரி எடுத்தேன்னு? ம். ஒரு 60 பேர்த்துக்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்பொழுது 59லிருந்து 60 பேருமே சொல்றது, தெரியல. ஏதோ ஒரு டிகிரி ம். எடுத்தேன். இது இன்னைக்கு அது சின்ன கல்லூரி, பெரிய கல்லூரின்னு இல்ல. ஏன்னா நம்மளுடைய கவனம் மாணவர்கள் மேல, அந்த நிச்சயமா. ஒரு டிகிரி மேலன்னு நிச்சயமா. பார்க்கும்பொழுது, இப்ப அவன் ஒரு வேண்டா வெறுப்பான ஒரு சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு உந்துதலின் பேர்ல, இதுதான் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல வந்து உட்காந்துட்டான். எனக்கு வந்து ஒரு 2018ல படிச்ச பசங்க. ரொம்ப நல்ல பேட்ச் அது. அவங்க சொன்ன பதில்கள் ம். தான் இது ம். எல்லாமே. இன்னைக்கு அந்த பசங்க ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு போயிட்டாங்க, ம். செட்டில் ஆயிட்டாங்க அப்படிங்கும் பொழுதும், ஒருத்தன் கூட படிச்ச படிப்புக்கு உண்டான வேலைக்கு போல. பட் அவனுக்குன்னு ஒரு இன்பில்ட் திறமை இருந்திருக்கும் திறமை. பாருங்க சார். அதுக்கு வேலைக்கு போயிட்டான். பட் எனக்கு அது அங்கலாப்பா இருக்கும் அந்த குழந்தைகள்ட்ட பார்க்கும்பொழுது. "டேய் உன்னுடைய 3 வருஷம் என்னடா இப்படியாடா ம். வீணாகுது?" "சார் ம். என்ன சார் பண்றது? எனக்கு தெரியல. ம். ஏதாவது ஒரு ம். டிகிரி வேணும். ம். வேணுங்கிறது கிடைக்கல. இதுதான் கிடைச்சது. சரி பார்த்துக்கலாங்க சார்" அப்படின்னு. இப்ப இது போல இருக்கக்கூடிய குழந்தைகள வந்து சரியாயிரு, நல்லா இரு, இந்த மாரி சொல்லும் பொழுது, அவன் ஏற்கனவே ஒரு வெறுப்புல தான் வந்து அங்க இருக்கான். நிச்சயமா. அந்த நம்ம சொல்ற டேட்டாவ வந்து அவனால ப்ராசஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ம். ம். போங்க சார் அப்படிம்பாங்க. ம். இது இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு சிச்சுவேஷனா இருக்க தான் செய்யுது. ம். இது எப்படி சொல்யூஷன் வரும் அப்படிங்கிறதே புரியலைங்க சார் உண்மையாலுமே. இதுக்கு வந்துங்க அ சரியா சொல்லணும் அப்டின்னா, சொல்யூஷன் அப்டிங்கிறத பார்க்காதீங்க. ஏன்னா, இந்த பிரச்சனை வந்து இப்ப இல்ல. ம். எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு இருக்கும். விஷயம் தான். என்ன ஒண்ணு இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு அது அவ்வளோதான். ம். ஏன்னா குழப்பம் அதிகமாயிடுச்சு. ம். எங்க குழப்பம் அதிகமா இருக்கோ, அங்க மாணவர்கள் வந்து சரியான ஒரு தனக்கு பிடிச்ச ஒரு படிப்ப படிக்க முடியாம தான் இருப்பாங்க. இதுக்கு ஒரு சின்னதா விஷயம் சொல்லணும் அப்டின்னா, இப்போ ஒரு மாணவன் வந்து ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு போறாரு அப்டின்னோன, போன உடனே அவங்க கேட்கறாங்க, நீட்டா? ம். ஆஹா. ஐஐடி, ஜேஇயா? ஸ்கூல்ல. ஸ்கூல்ல. சரிங்களா? நீங்க வந்து 10த் 11த்லாம் யோசிக்காதீங்க. ம்.
நான் சொல்றது 6th ஸ்டாண்டர்ட். ம். நீட்டா ஐஐடி ஜேஇ. அப்போ பெற்றோர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, ஐஐடி ஜேஇ அல்லது நீட். ம். இதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் ஆகணும். ம். அப்படின்னு அவனுக்கு அந்த இடத்துல மைண்ட்ல வந்து விதைச்சிடுறீங்க. ம். சரிங்க. இப்போ ஏதோ ஒண்ணுல ஜாயின் பண்ணிடுறான். அப்படியே படிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, ஒரு நல்ல கவிஞனையோ, ஒரு நல்ல எழுத்தாளனே. எழுத்தாளனையோ, ஒரு நல்ல ஓவியனையோ, ம். இன்னைக்கு எத்தனையோ கலைகள் இருக்கு. அந்த இன்பார்ன் டேலண்ட் அப்படிங்கிறது அவனுக்குள்ள சில பேருக்கு இருக்கு. அது எல்லாம் அந்த இடத்துல அடிபட்டு அடிபட்டு போயிருது. அதெல்லாம் அடிபட்டு ம். தனக்கு பிடிச்சத அந்த ஒரு 10, 11 வயசுலயே நீ இப்படித்தான் போகணும் அப்படின்னு ஒரு பாதையெல்லாம் அவனை கொண்டு போயிடுறோம். ம். அப்படி கொண்டு போகிறப்ப என்ன ஆயிடுது, அவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவுமே இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன, ம். 10th படிக்கிறப்போ நீ இந்த மார்க் எடுத்தால் தான் இந்த கட் ஆஃப் வரும், இந்த கட் ஆஃப் வந்தால் தான் இந்த காலேஜில் சேர முடியும் அப்படின்னு அவன் 11th சேர்றப்பே அந்த ப்ரெஷரோடையே இறங்குறான் உள்ளுக்குள்ள. அப்போ அவன் என்ன பண்ணுவான், ம். அவனை பொறுத்த வரைக்கும் படிப்பு படிப்பு படிப்பு. இதை நான் படிக்கலைன்னா நீட் கிளியர் பண்ண முடியாது, இதை நான் படிக்கலைன்னா ஐஐடி ஜேஇ கிளியர் பண்ண முடியாது. இந்த எக்ஸாம் எல்லாம் ஒரு நல்ல படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள், அவ்வளவுதான். அதுவே வாழ்க்கையே அல்ல. Correct. எல்லாருமே டாக்டர், எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்னா என்ன பண்றது? ம். சரிங்களா, நாட்டில் மற்ற வேலைக்கும் ஆள் வேணும் வேணும். இல்லையா? உண்மை. அப்போ அவனை ப்ரெஷர் பண்ணி 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 அவன் +2 முடிச்ச உடனே ஒரு கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த காலேஜில் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முனைப்போட போய் பெற்றோர்களும் அவனுக்கு அந்த ப்ரெஷர் கொடுத்துட்றாங்க. மாணவர்கள்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா, நீ ஏன்பா இங்கே படிக்கிற அப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பா ஆசைப்பட்டார் சார், நான் இங்கே வந்தேன். உண்மை உண்மை. ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்டு அவன் நல்லா படிக்கிற பையன். பட் போக 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 அவனுக்கு அந்த காலேஜுக்கு வரமாட்டான். கட்டடிச்சுட்டு ஆமா. சுற்றுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு அது ஆமா. தான் இருந்தான். தென் கோவிட் ஹேப்பன்டு. அவன் ஃபுல் சுதந்திரத்தில் இருந்தான். நான் ஒரு ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இருந்ததுங்க. இன்னைக்கு அவன் ஒரு கோட் டெவலப்பராக இருக்கான். என்னடா சம்மந்தமே இல்லை சார். எங்கள் மாமா சொன்னாருங்க சார், நான் விளையாட்டு போல தான் வந்தேன். எனக்கு நேச்சுரலாகவே கோட் டெவலப்பிங் வருது. நான் அடுத்தடுத்து படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு இதுதாங்க சார் லைஃப் அப்படின்ட்டான். என்னடா அழகான பேர், திருநாவுக்கரசு அவன் பேர். நல்ல பையன். அந்த பையன் ஆரம்பித்த இடம் எனக்கு வேறு வழியில் என்னன்னு தெரியலன்னு ஆரம்பித்தான். ஆனால் அவன் இன்னைக்கு இருக்கிற இடம் கம்ப்ளீட்டாக வேறு. ஐ எம் ஸோ ஹாப்பி அவன் ஏதோ அவனுக்கு பிடிச்சத படிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லாத குழந்தைகளும் நிறைய பேர், பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்பார்ன் டேலண்ட் அவன் மறந்துடுறான் கம்ப்ளீட்டாக. அதுதான் அவனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள், அதை மறந்துடுறான். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. என்னென்னா, தன்னுடைய குழந்தைக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதை வளர்க்குறப்ப தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த பேஷனை உருவாக்கிட்டான் அப்படின்னா, அது எவ்வளோ கஷ்டமான ஒரு பாதையாக இருந்தாலும் சரி, அதை அச்சீவ் பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு அவன் போயிடுறான். அந்த பேஷனை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயங்களை தான் நம்ம செய்யணும். அவனுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து, அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த வயசில் அவங்களுக்கு சரியான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். நான் காலேஜ் வரும்போது இதை நோட் பண்ணுறேங்க சார். பையனும் பிள்ளையும் ஒரு ரோபோட் மாதிரி தான் வர்றாங்க. ஆக்சுவலாக உனக்கு என்னடா பிடிக்கும்? தெரியல சார் அப்படிங்கிற. தெரியல, அவன் தெரியல, அவன் சொல்கிற வார்த்தை தெரியல, அவனுக்கு தெரியல. அது ரொம்ப தப்பான ஒரு சமாச்சாரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே அவன்கிட்ட குறைஞ்சிருது. உண்மைங்க சார். நான் 10வது படிக்கும்போது எங்கள் மாஸ்டர் புக் எடுத்துட்டு, அவர் ஏமாத்துற வாத்தியார் கிடையாது. அந்த அளவுக்கு நான் படித்த காலேஜ் ஸ்கூல் நல்ல ஃபார்ச்சுனேட்டான ஸ்கூலு. எங்களை படிக்க சொல்லுவார். படிக்கும் பொழுது அதில் எங்கே கமா வந்திருக்கு, எங்கே செமிகோலன் வந்திருக்கு, கமாக்கு ஒரு மாதிரி பாஸ் பண்ணோம், செமிகோலனுக்கு ஒரு மாதிரி பாஸ் பண்ணோம்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த ரித்தமை சொல்லி தருவார். இது எனக்கு அன்னைக்கு பயன்படல. ஆனால் நான் படித்தே தான் ஆகணும். எனக்கு எங்கே பயன்பெற்றுது அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ஃபஸ்ட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். பிஜிக்கு
அங்க நான் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கிலீஷ் என்னால பேச முடியும்னா, எடுத்தோனே என்னை கொண்டு போய் மாஸ்டர் ஆஃப் செரமனி எம்சி டெஸ்க்ல உட்கார வைக்கிறாங்க. அந்த பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு அழகுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு கிடைச்சதற்கு உண்டான அந்த ஒரு மதிப்பு மரியாதையும் அடுத்த 2 வருஷத்துக்கு நிச்சயமா. மொத்த காலேஜ்ல நான் ராஜா மாரி இருந்தேன். நிச்சயமா, நிச்சயமா. ஆனா, என் வாத்தியார் எனக்கு 10வதுல சொல்லி தந்தாரு. அந்த 10வதுலருந்து நான் என்னுடைய பிஜி வர்ற வரைக்கும் எனக்கு பயன்படல. ஆனா, அப்ப என் வாத்தியாருக்கு நான் நன்றி சொன்னேன். எனக்கு என் வாத்தியார் அன்னைக்கு எனக்கு நல்லத சொல்லி தராம, ம். இல்ல அவரு நல்லது சொல்றாரு அப்படிங்கிறத நான் ஏத்துக்காம உதாசீனப்படுத்தி இருந்தேன்னா, எனக்கு இந்த ஒரு பலன் கிடைக்காம போயிருந்திருக்கும். நிச்சயமாங்க. அது வந்து இப்ப நீங்க சொல்ற வார்த்தை வந்து ரொம்ப கரெக்ட்டான விஷயம். என்னன்னா, ஏன் வந்து இந்த வாசிப்பு, ஒரு மொழி ஆளுமை ம். அப்படிங்கிறத நீ எந்த லாங்குவேஜ் வேணா படிக்கலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில படிக்கலாம். எது வேணா படிக்கலாம். அந்த ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஒண்ணு இருக்கு. உண்மை. ரைட்டுங்களா? அத புரிஞ்சு, ம். அத படிச்சோம் அப்படின்னாக்க, உணர்வு பூர்வமா படிக்கணும். கரெக்ட். நீங்க பாரதியார் இன்னைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, கண்ணன் பாட்டுன்னா அதுல ஒரு உணர்வு இருக்கு. கண்டிப்பா. தேசிய பாடல்னா அதுக்கு ஒரு உணர்வு இருக்கு. கண்டிப்பா. சரிங்களா? பாஞ்சாலி சபதம்னா அதுக்கு வேற ஒரு உணர்வு ம். இருக்கு. ம். அந்த உணர்வோட அத படிக்கிறப்ப என்ன ஆயிடுது, அவன் புரிஞ்சுக்கிறான் தெளிவா. புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அவன் மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிடுது. ம். நாளைக்கு இவனே ஒரு கிரியேஷன், ஒரு படைப்பாளியா வர்றப்போ, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். சரிங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு இத சொல்லிக் கொடுக்க வேண்டியது ம். நம்ம அனைவரின் கடமை. கடமையா. ஏன்னா, முதல்ல அவன் புஸ்தகத்தையே படிக்க மாட்டேங்கிறான். அது வேற பிரச்சனை. ஆமா. நீ நீங்க புக்க குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ம். இதெல்லாம் யாருங்க பார்க்குறது? ஏதாவது வீடியோ இருந்தா குடுங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படி. ம். டெக்னாலஜி வந்து வேணும், இல்லன்னு சொல்லல. ம். ஆனா அதே சமயத்துல, அந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா பங்க்சுவேஷன், ம். ம். அதோட படிக்கிறப்போ, ம். அவனுக்கு அந்த ஸ்கில் வளருது. கரெக்ட். ரைட்டிங் ஸ்கில் வளருது அவனுக்கு. கிரியேட்டிவிட்டி வளருது. கரெக்ட். சரிங்களா? என்னதான் இன்னைக்கு நம்ம ஜென்ஏஐ வந்து ரொம்ப முக்கியம். நான் இல்லன்னு சொல்லல. படிக்கணும் இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த ஒரு ஹியூமன் டச் ம். அப்படிங்கிறது படிச்சா தான் வரும். கரெக்ட். அது படிக்காம போய் நீங்க ChatGPTல போட்டோன்னே, ChatGPTக்கு என்ன தெரியுமோ அதை தான் அது சொல்லும். கரெக்ட். அந்த மாடல் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ, ம். அப்படித்தான் அது வந்து சில விஷயங்கள வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லும். அது 100% உங்களுடைய கான்டெக்ஸ்ட்டுக்கு சரியா வருமா அப்படின்னா நிச்சயமா இல்ல. கண்டிப்பா. அங்கே ஒரு ஹியூமன் தேவைப்படுது. ம். அந்த இடத்துல நீங்க அதை சரி பண்றதுக்கு இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ, அதை நீங்க கரெக்ட் பண்ணி தான் நீங்க பிரசன்ட் பண்ணணும். கரெக்ட். தாராளமா யூஸ் பண்ணுங்க. வேண்டான்னு சொல்லல. ம். ரைட். ஆனா அதே சமயத்துல இந்த மனித மூளையினுடைய சக்தி ம். அப்படிங்கிறத நிச்சயமா விட்டுறக்கூடாது. ஏன்னா, நீங்க இந்த ஒரு வார்த்தைய சொன்னதுனாலங்க சார், நான் இத முன்வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா, நான் அனுபவப்பட்டிருக்கேன். ChatGPT நம்ம இப்ப இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் ஆமா. பண்றோம். அப்போ அதில வந்து ஒரு சில கன்டென்ட் ஒரு கான்டெக்ஸ்ட் இது பண்ணும்பொழுது, திருக்குறள வந்து அது முன் வச்சு விஷயங்கள் நம்ம இந்த சித்தர்கள் நூட்கள், திருக்குறள் அப்படிங்கிற சித்தர்கள் நூட்கள் கூட பின் நம்மளுடைய ஆர்வத்தினால படிக்க ஆரம்பிச்சது. நிச்சயமா. திருக்குறள் நம்மளுடைய சின்ன வயசுல சின்ன இருந்தே வயசுல நம்ம இருந்து படிச்ச ஒரு விஷயம். அப்போ அந்த ChatGPT ஒரு திருக்குறள முன் வச்சு அதற்கு ஒரு விளக்கமும் கொடுக்குது. ஆ இந்த குறள நான் பார்த்ததே இல்லையே இங்க அப்படின்ட்டு. எங்க அம்மா வந்து தமிழாசிரியை. ஓ! ஆமா. அம்மா இது எங்கம்மா நான் அப்பவே நெட்ல போட்டு தேடுனா அப்படி ஒரு குறள் இல்ல. ம். எங்க அம்மாட்ட காட்டும்போது இப்படி இப்படி ஒரு குறள் இல்லையே அப்படின்னு. திருப்பி என்ன பண்ணேன் ChatGPT கிட்டயே, ChatGPT இது ஒரு சரியான குறளா? இந்த குறள் இல்லையேன்னா, இல்ல இல்ல இது வந்து கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நானே திருக்குறள்ல உண்டு பண்ணிட்டேன்னு அது. பார்த்தீங்களா? இப்ப எனக்கு திருக்குறள் படிச்சதுனால தான் அந்த திருக்குறள் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. கரெக்ட். அப்படி இல்லைன்னா எங்காவது எடுத்து நான் ஒரு காமன் பிளேஸ்ல பேசினா பேசியிருந்தேன்னு தப்பாயிடும். வச்சுக்கங்களேன். கண்டிப்பா தப்பாயிடும். அதுதான் சொல்ல வரேன். அதாவதுங்க, ஆ நான் அடிக்கடி நான் போற இடங்கள்ல மாணவர்கள்ட்ட பேசுறப்பலாம் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நானே வந்து நடத்தக்கூடிய நிறுவனத்தில மாணவர்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி எல்லாமே சொல்லிக் குடுக்குறோம். இல்லன்னு சொல்லல. ஆனா, ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா போதோ, அதே சமயத்தில டோன்ட் லூஸ் யுவர் நேச்சுரல் ஸ்டூபிடிட்டி. நேச்சுரல் ஸ்டூபிடிட்டின்னு. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எந்த அளவு நீங்க அதிகமா கத்துக்கிறீங்களோ, ஏன் அப்படின்னா, அந்த நேச்சுரலா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை, கரெக்ட், கரெக்ட், குழந்தைத்தனம். கரெக்ட். அதெல்லாம் வந்து விட்டுட்டு நீங்க ரோபோ மாரி அப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் விரும்புவா உங்கள? கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா, குழந்தைகள பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளோட குழந்தைகளா இருக்கணும். ஆ.
அதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்காது உங்களுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அது எதிர்பார்க்கவும் முடியாது. ம். குழந்தைகிட்ட இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். ம். ஆனால் நம்ம குழந்தைய எப்படி கொஞ்சணும்னு நமக்கு தெரியும். சரி. அந்த குழந்தையா நீங்கள் மாறணும். ம். சரிங்களா? இப்போது உங்களோட மகனோ இல்லை உங்களோட பேரனோ பேத்தியோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ம். அதை வந்து அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட. ம். அப்போ வந்து நீங்கள் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வாய மூடு அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ அப்படியாம்மா, ம். ஓஹோ ம். அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரியாத மாதிரி கேட்குறப்ப தான் என்னாகும், அந்த இடத்துல ஒரு பாண்டிங் உருவாகும். ம். அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். ஓ நம்ம அப்பா நம்ம தாத்தா நம்ம சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அது போய் இன்னும் கொஞ்சம் 4 விஷயத்தை படிச்சுட்டு வந்து படிச்சுட்டு உங்ககிட்ட வந்து. சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். Correct. ஆச்சுங்களா? இதை வந்து ஒரு மனிதனை தவிர ம். வேற எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு டெக்னாலஜியும் உங்களுக்கு சொல்லியே கொடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் தாத்தா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட பல நல்ல விஷயங்கள், உங்கள் அப்பா கிட்டேருந்து, உங்கள் பாட்டி கிட்டேருந்து, உங்கள் அம்மா கிட்டேருந்து, உங்கள் மாமா மாமி நீங்கள் பார்த்த மனிதர்கள் சந்தித்த சூழ்நிலைகள், ம். இதுலேருந்து நீங்கள் இன்னைக்கு வந்து இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அது எல்லாம் தான் அவங்கள கட்டமைச்சது. Correct. ரைட்டுங்களா? வெறும் ரூமுக்குள்ளே உட்காந்து லேப்டாப்பில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் அறிவை மட்டும் வளர்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அது நேத்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க சார். ம். அப்போ அவரு ஒரு இது நிஜம் நடந்த ஒரு நிகழ்வுங்களாமா. ஒரு ஒரு ஞானி ம். பத்தி சொன்னாரு. எனக்கு அவர் ம். பேர் ஞாபகம் இல்ல. ம்ஹும். அவர் வந்து நல்ல ஒரு அதாவது நூல் அறிவு இல்லாம அனுபவ அறிவு கொண்ட ஒரு முதிர்ந்த ஒரு ஞானி, சமுதாயத்துல ஒரு மதிப்புள்ளவர். அவர பார்க்கறதுக்கு ஒரு நூல் அறிவு கொண்ட ஒரு ஞானி போறாரு. சரி. நூல் அறிவு கொண்டவர ஞானின்னு சொல்ல முடியாது. என்ன பண்றாருன்னா, எல்லா நம்மளுடைய சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசம் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்து படிச்சு அறிவ மேம்படுத்திக் கொண்டு, இவரு ஒரு நூல் எழுதுறார் ஓ மறுபடியும். இந்த உலகம் பொய், ம் இந்த உடல் பொய் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதுறாரு. எழுதி கொண்டு போய் அந்த ஞானிகிட்ட காட்டுறாரு. இதெல்லாம் நிஜமா நடந்த ஒரு ம் நிகழ்வு. எனக்கு அவங்க ம் பேர் ஞாபகம் ம் வரணும். ம் அப்ப அந்த ஞானி வாங்கி இப்படி படிக்கிறாரு. இதெல்லாம் நடந்தது எப்போன்னா, ஒரு 60, 70 ரொம்ப முன்னாடி. அதாவது புரியுது. இந்த இட்லி தோசை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும்னு ஒரு ஜெனரேஷன் இருந்தது ஆமாம் ஆமாம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக அந்த பீரியட். தீபாவளிக்கு தான் கிடைக்கும். ஆமாமா. அந்த ம் பீரியடு. ம் இந்த ஆசிரமத்தில வந்து அன்னைக்குன்னு இட்லி சுட. ம் இந்த நூலறிவு கொண்ட ஞானி வந்து அந்த இட்லிய பார்த்துட்டு வந்துட்டாரு. ம் இந்த நல்ல ஞானி இப்படியே நூல திருப்பிட்டே ம் இருந்தாராமா. ம் இவரு என்ன நூல திருப்பிட்டே இருக்காரு, விட்ட இட்லி தீந்துருமோன்னு இவரு மனசுல. நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே பொய் தாங்க. ஆனா ம். இட்லி மட்டும் தாங்க மெய்யு அப்படின்னு டக்குனு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா. இட்லி மட்டும் தாங்க மெய்யுன்னு சொல்லி டக்குன்னு நூல வாங்க சாப்பிட போலாம் சாப்பிட அப்படின்ட்டாரு. போகலாம். கரெக்டா. அப்போ வெறும் நூல் அறிவுனால ஒரு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. ஒரு பிரயோஜனம் அனுபவம் தானே. ம். அதாவது கண்ணதாசன் சொல்ற மாதிரி அனுபவம் தான் ஆண்டவன். கரெக்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. ம். நீங்க அனுபவிச்சு பாருங்க. ம். ஆண்டவன் உங்க அருகிலே இருக்காரு. கரெக்ட். என் கூட இளங்கோ சார்ன்னு ஒருத்தர் வொர்க் பண்ணாரு. ம். இன்னும் அங்க தான் இருக்காரு. ம். அ மாதுளா மேடமோட சின்ன பையன், சின்ன ம். பையன் இல்ல, பெரிய பையன். அப்போ ம். நான் சொல்ற 3, 4 வருஷம் அப்போ ம். அவன் குட்டி பையன் ம். அப்போ. ம். ஃபர்ஸ்ட்டு டைம் கூப்பிட்டு வர்றாங்க. ம். அவன் அவங்க அம்மா பின்னாடியே ஒளிஞ்சுகிட்டே இருக்கான். நான் பேசுறேன், அவன் என்கிட்ட பேசவே இல்ல. ஆனா இளங்கோ சாருக்கு டக்குன்னு ஒட்டிட்டான். ம். அப்புறம் எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்க. போனோனே, "என்ன சார் நானும் அதே மாரி தான் பண்ணேன்." நீங்க அப்படி இல்லைங்க. ம். அவனுக்கு 4 வயசுனா, எனக்கு 40ன்னு நான் யோசிக்கக்கூடாது. ம். நானும் 4 வயசு ஆகணும். நிச்சயமா. நீங்க நிச்சயமா. நீங்க 25 வயசுல 4 வயசு பையன்கிட்ட பேசினா அது இதாகாது. கரெக்ட். நான் அவனுக்கு ஏத்த மாரி மாறிட்டான். அவன் என்ட்ட ஒட்டிட்டான் அவ்வளோதான் அப்டின்னாரு. கண்டிப்பா. கண்டிப்பா. சந்தேகமே இல்ல. ம். அது அது எனக்கு அன்னைக்கு ஒரு நல்ல பாடம் அது ஆமாங்க. உண்மையாலுமே. இப்ப பெற்றோர்களுடைய அந்த ஒரு இம்பாக்ட் வந்து, அந்த ஒரு நிலை போகும்பொழுது தான் புரியும். இல்லைங்க. இன்னைக்கு நீங்க காலேஜ்லயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து பூமர் வந்துட்டார்றா அப்படிம்பான். இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்ட் ஆயி போச்சு. அப்படின்னா வேற வழி இல்ல. ஏன்னா, அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டா இல்லாத சமாச்சாரங்கள நீங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்க. ம். அப்ப இந்த பழங்கதைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அவன் வந்து நீங்க சொல்றத கேட்க மாட்டான். ஆனா அதே விஷயத்த, நீங்க சொல்ல வர விஷயத்த, அவனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ, எப்படி சொன்னா பிடிக்குமோ, ம். சி புரியறது வேற, பிடிக்கிறது வேற. புரியுது. சரிங்களா? அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா அவனுக்கு உள்ள போயிடும். இந்த லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் வந்து இன்னைக்கு பசங்க மேல திணிக்கிறத விட்டு போட்டு,
பெற்றோர்களும், ஆசிரியர்களும் தான் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனே. 100% ம். 100%. ஏன் அப்படின்னா, சார் எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் ம். இன்னைக்கு எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்க எதையெல்லாம் ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு டெக்னாலஜியில கத்துக்கிறீங்களோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு ஆயிட்டிருக்கு. ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இன்னும் சொல்லப்போனா 5 இயர்ஸ்ங்கிறதே இப்பலாம் கொஞ்சம் லாங்கர் டைமா அதிகம் தான். இருக்கு. ஆமா, ஆமா. அதுக்கு முன்னாடியே எல்லாமே ஆ. மாறிடுது. அப்போ டெக்னாலஜி மட்டும் மாறக்கூடாது. ம். அத பயன்படுத்தக்கூடிய நாமளும் மாறணும். மாறணும். ம். ஆச்சுங்களா? அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கணும். ம். ஏன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்கன்னா, உங்க கூட உங்களுடைய வயசு ஒத்தவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. உங்களோட ரொம்ப சின்னவங்களும் இருப்பாங்க. உங்களோட வயசு மூத்தவங்களும் இருப்பாங்க. கண்டிப்பா. ஆக இந்த இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ம். அப்படிங்கிறத விட, எக்ஸ்பர்டீஸ் ம். அப்படிங்கிற விஷயம் தான் முன்னிலையில இருக்கு. ம். ம். நீங்க இன்னைக்கு ஒரு நிறுவனத்துக்கு போறீங்க, ஒரு வேலை வேணும் உங்களுக்கு. அங்க போயிட்டு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு வந்து எத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. கேட்பாங்க. சரிங்களா? இப்ப அப்படிலாம் இல்ல. இன்னென்ன டூல்ஸ், ம். இன்னென்ன டெக்னாலஜில உங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கா? கரெக்ட். நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க? ம். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன? ம். நீங்க என்ன ரோல் அதுல ப்ளே பண்ணீங்க? ம். அப்போ உங்களுடைய எக்ஸ்பர்டீஸ தான் அவங்க பார்த்து வேலை எடுக்குறாங்க. கரெக்ட். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ பார்த்து வேலைக்கு வேலை எடுக்கல. எடுக்கிறது இல்ல. இது எல்லாருக்கும் பொருந்தும். ம். அது ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, ம். பெற்றோர்களா இருந்தாலும் சரி, ஈவன் நீங்க ஒரு கம்பெனியிலே இன்னைக்கு வந்து, நான் வந்து ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா இந்த கம்பெனியில எனக்கு அப்படின்னா, உங்கள ஈஸியா வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன் ரீப்ளேஸ் பண்ணிடுவான். பண்ணிடுறான். ம். இதுதான் காரணம். இன்னைக்கு இருக்கிற சூழல் அதான். அதாவது சேஞ்ச் இஸ் இன்ஹரண்ட் பார்ட் கரெக்ட். ஆஃப் லைஃப். யூ ஹேவ் டு சேஞ்ச். கரெக்ட். பிகாஸ் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் சேஞ்சிங். கரெக்ட். ஏன்னா அப்படி சேஞ்ச் ஆகாத பெரிய பெரிய கம்பெனிகளே வந்து இல்லாம போன. எல்லாம் போயிருக்கு. ம். எத்தனையோ நிறுவனங்கள் இன்னைக்கு அதுக்கு அந்த அந்த சேஞ்சுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ம். அப்படின்னா, அந்த நிறுவனங்கள்ல இருந்து இந்த ரேஸ்ல பின்தங்கிடுறாங்களே. கரெக்ட். கரெக்ட். அப்போ கம்பெனியை விடுங்க, நாடுகள் எடுத்துக்கோங்க. ஆ. இன்னைக்கு இந்தியாவை வந்து நம்ம பெருமையா பேசுறோம். கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சிங்கிறது மிக பெருசா உலக நாடுகள் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாத்தையும் கடந்து அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்முடைய இந்த ஜெனரேஷன் அறிவு சார்ந்த தொழில்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து, அது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ம். ரைட்டுங்களா? அப்போ நீங்க ஒரு காலத்துல ஃபாரின்ல தான் இது கிடைக்கும் அப்படின்ற இந்த விஷயம் வந்து இன்னைக்கு சாதாரணமா ஒரு கிராமத்துல கூட கிடைக்குது. கிடைக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்ம மக்கள், நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து புது புது விஷயங்கள கத்துக்கிறாங்க. ம். புது புது விஷயங்கள கத்துக்கிறப்போ புதிய தொழில்கள் இங்க வர ஆரம்பிக்குது. அது சேவையா இருக்கட்டும், இல்ல பொருட்கள் தயாரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே புதுசு புதுசா வருது. ம். அப்ப வர்றப்போ அதுக்கு தேவையான லேபர்ஸ் தேவைப்படுறாங்க. ம். எம்ப்ளாயீஸ். யாரு குயிக்கா கத்துக்கிறாங்களோ அவங்க தானே இங்க வேலைக்கு போ முடியும். இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய டேட்டா சென்டர் ம். வருது அப்படின்னாக்கா, அதுக்கு படிச்சிருக்கணும், அதுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும். கரெக்ட். இருந்தா தானே வேலை கொடுக்க முடியும் அவங்க. வெறும் டிகிரி மட்டும் பயன் இருக்க போறது இல்ல. நிச்சயமா இருக்க போறது இல்லையே. வெறும் டிகிரிங்கிறது ஜஸ்ட் ஒரு என்ட்ரி டிக்கெட். கரெக்ட். கரெக்ட். அவ்வளவுதான். ம். பட் இன்னைக்கு வந்து எந்த ஒரு நிறுவனமும் உங்களை எடுத்து ஒரு 6 மாசம், 1 வருஷம் ட்ரெயின் பண்ணி, உங்களுக்கு செலவு பண்ணி, ம். அதுக்கப்புறம்லாம் வேலை கொடுக்க தயாரா இல்ல. இல்ல. ம். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ரெடிமேட் டேலண்ட். ம். இன்னைக்கு எனக்கு தேவையான நாலெட்ஜ், எனக்கு தேவையான ஸ்கில்ஸ், எனக்கு தேவையான குளோபல் சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன வச்சிருக்கேன்? என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன்? பண்ணி. இத தெளிவா உங்களால எடுத்து சொல்ல முடியுதா? அது ஒரு முக்கியமான ஸ்கில். நீங்க எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் சரி, திறமை இருந்தாலும் சரி, எல்லாம் ஓகே. ஆனால் ஒருத்தர்கிட்ட நீங்க செஞ்ச ப்ராஜெக்ட்டை பத்தி மிக தெளிவா எடுத்து சொல்றது. இது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்ல. இது வந்து ஆர்டிகுலேஷன் ஸ்கில். ம். நல்ல இங்கிலீஷ் பேசுறது மட்டும் அல்ல. அல்ல. தெளிவா அவங்களுக்கு புரியுற மாதிரி அழகா ம். குறித்த நேரத்துக்குள்ள கரெக்டா எடுத்து சொல்ற ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, எந்த நிறுவனத்துல வேணாலும் வேலை கிடைக்கும். எவ்வளவு சம்பளத்துல வேணாலும் வேலை கிடைக்கும். கரெக்ட். ஸோ இதத்தான் வந்து இன்றைய மாணவர்கள் வந்து வளர்த்துக்கணும். ம். வெறுமனே நான் வந்து 9 சிஜிபிஏ வச்சிருக்கேன் ம். அப்படின்னா அது பத்தாது. பார்த்தாரு. நிச்சயமா அது பத்தாது. நான் ஒரு
எம்பிஏல நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்பொழுது ஒரு பையன் வந்து பாஸ்ட் அவுட் ஸ்டூடண்ட்டு. பெங்களூர்ல ஒரு பெரிய ஒரு நிறுவனம். அவங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்காக அவுட் சைடு ஹெச்ஆர் கன்சல்டன்சி குடுத்துருக்காங்க. அந்த கன்சல்டன்சில இவன் போய் ஒரு ரெக்ரூட்டரா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சார். அப்போ அவன் என்ன கூப்பிடுறான். "நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க?" நான் "சொல்லுப்பா எப்படி என்ன பண்ணிட்டுருக்கேன்னு" பேசும்பொழுது, "சார் இங்க எப்படி இருக்கு தெரியுமா?" அப்படின்ட்டு அவனுடைய அந்த பெங்களூர் ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ சொல்றான். அந்த ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம் பார்க்கும்பொழுது ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கம்பெனி அவங்க. அதுக்கு வந்த ஒரு ஆள் வந்து இப்ப வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளம் அப்படின்னு சொல்லும்பொழுது, 20 லேக்ஸ் ஆ பெர் ஆனமா? ஏறத்தாழ இல்லைங்க சார். 20 லேக்ஸ் பெர் மந்த். ஓ! அது ரொம்ப பெரிய ஓகே. நிறுவனம் அது. ஆ அந்த 20 லேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆள் கேட்கிற இது என்னன்னா, ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ம். ஆளுக்கு. ம். அவன் கேட்கக்கூடிய ஹைக் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு 80 லேக்ஸ் வேணும்னு. ம். இப்போ என்னய்யா 20,00,000லேருந்து 80,00,000 கேட்ப, அதுவும் மாச ம். சம்பளமா ம். கேட்ப ம். அப்படின்னும்போது, இவனுக்கு நம்ம ஆளு இங்க ம். கோயம்புத்தூர்ல இருந்துட்டு திடீர்னு ம். பெங்களூர் வரணும்னு நம்ம நிச்சயமா. மென்டாலிட்டி இருக்கும்ல. அப்போ அவங்க அந்த கன்சர்ன் ம். மல்டிநேஷனல் ம். கம்பெனிட்ட கேட்க, அவன் கேட்ட கேள்வி இப்ப நீங்க சொன்ன எல்லாத்தையும் தான் அவன் கேட்டான். நிச்சயமா. அவன் கரெக்ட்டா பேசுனானா? பேசுனான். விஷயத்த கன்வே பண்ணானா? பண்ணுனான். முக்கியமா கேட்டது, அவன் என்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கான்? கரெக்ட். அவன் எந்த அளவுல அவனுடைய அந்த கேப்பபிலிட்டி அவனுக்கு இருக்கு? இருக்கு. இதெல்லாம் செக் பண்ணியான்னு கேட்டிருக்கான். செக் பண்ணிட்டு அவன் ப்ராப்பரான ஆளு. 80 லாக்ஸ் தான குடுத்து எடுத்துக்கோன்ட்டான். கண்டிப்பா. 20 20,00,000 மாச சம்பளத்திலிருந்து கண்டிப்பா. 80,00,000 மாச சம்பளம் அப்படின்னு சொன்னா, அது மகா பயங்கரமான ஒரு நிச்சயமாங்க. ஹைப். அது அது இது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றது வந்து ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து இந்தியால வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிசிசிஸ் அதிகமா வர ஆரம்பிச்சுட்டாங்க. ம். இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம். ஒரு வேலைய குடுத்தா, அத திறம்பட முடிச்சு, அவங்களோட கிளையண்ட்ஸ் கிட்ட அத பிரசன்ட் பண்ணி ஏன்னா அவனுக்கு ரெவென்யூ அப்பதான் வரும். ஆமா, ஆமா. வா இது குளோபலான ஒரு வேல. ம். நீ இந்தியாவிலிருந்து வேலை செய்யலாம். ஆனா, நீ செய்யப்போற வேலை உலகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கிளையன்ட்க்கு. கரெக்ட். அப்போ இந்த இந்த கோயம்புத்தூரா இருக்கட்டும், இல்ல கும்மிடிப்பூண்டியா இருக்கட்டும், அந்த பாப்புலேஷனுக்காக நம்ம வேலை செய்யல. ஆமா. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கு, கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வேலை செய்ய போறோம். அப்போ அந்த மாதிரி ஒண்ணு ஹையர் ஆர்டர் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். அந்த ஹையர் ஆர்டர் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டுமே அந்த சம்பளம் கிடைக்கும். கரெக்ட். அது இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் என்ன? குளோபல் சர்டிஃபிகேஷன். ம். அதுதான் ஆக்சுவலா அந்த அவங்களுக்கு வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ்ல இருந்தாலும் குளோபல் கிடைச்சதே சர்டிஃபிகேஷன். வந்து நீங்க அந்த குளோபல் பிடெக் சார் இன்னைக்கு பிடெக் படிச்சவன் ஒரு வேலைக்கு பல லட்சம் பேர் அப்ளை பண்றான். கரெக்ட். ஒரு வருஷத்துக்கு மோர் தென் 1 மில்லியன் ஸ்டூடண்ட்ஸ் வெளியில வராங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. ம். கேட்டுங்களா? ஒரு 10 லட்சம் பேர் ஒரு 2 லட்சம் வேலைக்காக போட்டி போடுறாங்க. ம். இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் ஜாப் ஓப்பனிங் அப்ராக்ஸிமேட்டா ஒரு ம். 2 to 2.5 லாக்ஸ்ன்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. ஆக 1:5 ம். 5 பேர் வந்து ஒரு ஒரே ஒரு வேலைக்கு வேலைக்கு போட்டி போடுறான். அவன் எப்படி அப்ப செலக்ட் பண்ணுவான்? கரெக்ட். கரெக்ட். 1 இதுலயும் இந்த ஹை பேயிங் சேலரி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ம். வேலையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து நெறைய பேர் போட்டி போட மாட்டான். ஏன்னா அந்த பிராக்கெட்டுக்குள்ளே அவன் வரமாட்டான். கரெக்ட். அந்த இப்ப வந்து சமீப காலத்தில அதுக்கும் நெறைய போட்டி வந்துருச்சு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, முன்னாடியெல்லாம் அந்த மாரி வேலைக்கு ஒரு 5 பேர் அப்ளை பண்ணுவான். எடுத்துருவாங்க வேலைய. சில ஃபில்டர்ஸ்லாம் வச்சு ஃபைனல் இன்டர்வியூக்கு ஒரு 5 பேர் தான் அதுலேருந்து இன்னைக்கு இதெல்லாம் கிளியர் பண்ணி ஃபைனல் இன்டர்வியூக்கு வரவனே 20 பேர் இருக்கான். அதுலேருந்து ஒருத்தர செலக்ட் பண்ணணும். ம். அப்போ செலக்ஷன் மெக்கானிசம் போய் இப்ப ரிஜெக்ஷன் மெக்கானிசம் தான் ம். அதிகமா வந்துருச்சு. உன்னை எப்படி நான் வெளிய அனுப்புறேங்கிற வெளிய பிளான் அனுப்புறது பண்றாங்க. அப்படிதான் பிளான் பண்றாங்க. ம். வேற வழி இல்ல. கரெக்ட். அந்த 20 பேர்லேருந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணணும்னா, அதுக்கு தகுந்த டூல்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு தேவையான சில விஷயங்கள நம்ம பண்ணணும். ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயம், இந்த ஸ்டூடண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா, 3 விஷயம் தான். 1 நான் என்னைய நான் வின் பண்ணிக்கிறேனா? ம். அதுக்கு தான் நீங்க ஆரம்பத்தில கேட்ட கேள்வி. அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த இன்னர் பீஸ் ம். அப்படிங்கிறது வந்து அது இருந்தா தான் புதிய விஷயங்கள ஈஸியா கத்துக்க முடியும். கரெக்ட். அந்த ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில ஒரு 10லிருந்து 15 நிமிஷம். நீங்க அத மெடிடேஷன்னு சொல்லுங்க. இல்ல செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுங்க. என்ன வேணா சொல்லுங்க. ஆனா ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள ம். அப்படியே
யோசிச்சு நான் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒன்று. ரெண்டாவது, என்ன பர்பஸ்க்காக ஓடிட்டு இருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியமான வெறும் பணத்துக்காக ஓடிட்டு இருக்கேனா, இல்லை, ம். இதையும் தாண்டி ஒரு பர்பஸ் இருக்கு. Correct. இன்னைக்கு நான் வந்துங்க இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சப்போ, அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். எப்பயுமே அந்த ஒரு தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. என்ன தேடல் அப்படின்னாக்கா, எப்படி அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது, அதன் மூலமா எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. ஏன்னா இந்த சொன்னேன் இல்லைங்களா, ஆசிரியர் குடும்பம், அந்த ஜீன் உள்ளுக்குள்ளே இருக்கு. நமக்கு தெரிஞ்சதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்க வளர்றதை பார்க்குறப்போ எந்த பணமும் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை அது எனக்கு கொடுக்குது. அந்த அந்த மாதிரி படிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய வேலைக்கு போகக்கூடிய அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் கண்ணீர் மல்க என் கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, இன்னைக்கு அது படித்ததுனால என் பையன் இந்த ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா இருக்கான், என் பொண்ணு இந்த கண்ட்ரியில் இருக்கா இன்னைக்கு, அப்படிங்கிறப்போ எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் அதில் கிடைக்குது. அது ஒரு ஒரு பர்பஸ் அது வாழ்க்கையில். கண்டிப்பாக என்னையை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் எப்படி லேட்டஸ்டான விஷயங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதை அந்த ஸ்கில்ஸ் நாலேஜை டெவலப் பண்ணி அவங்கள ஒரு மனிதனாக உருவாக்கி எப்படி அடுத்த தலைமுறையை வளமாக வச்சுக்கிறது, இதுதான் என்னுடைய பர்பஸ். அதுலேயும் குறிப்பாக இந்த Tier 2 Tier 3 டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் அவேர்னஸே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கு. அவங்களுக்கு தெரியல, அவங்களால நினச்சா தாராளமாக அச்சீவ் பண்ண முடியும், தெரிஞ்சால் தானே அச்சீவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த வாய்ப்பு இருக்குன்னு தெரியணும், அதுக்கப்புறம் சரியான பாதை அமைச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தானே அவங்க போய் கற்றுக்க முடியும், அதுக்கப்புறம் தானே வேலைக்கு போக முடியும். அப்போ என்னுடைய ஒரு பர்பஸ் என்ன இந்த நிறுவனத்தின் மூலமாக அப்படின்னு நான் இந்த நிறுவனம் ஆரம்பித்தப்போ என்ன நினச்சேன் அப்படின்னா, நாலெட்ஜ் இஸ் எவ்ரிவேர். எங்கெல்லாம் நீங்கள் அது எந்த சின்ன கிராமமாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நல்ல டேலண்ட் இருக்கு. இவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய தெரியுது, கிடைக்குது, அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் கிடைக்கணும், அதுதான் மெயின். அதில் கிராமம்னோ நகரம்னோ மதமோ இல்லை வேறு எந்த பிரிவும் இருக்கக்கூடாது, எதுவும் ஆண் பெண் அந்த பேதம் கூட இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் சமம் அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் அது கிடைக்கிறதுக்கான ஏற்பாடை செய்கிறது தான் எங்களுடைய நிறுவனம். அதுதான் என்னுடைய லைஃபோட பர்பஸும் கூட. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை அறிமுகப்படுத்திக்கிறப்போ எல்லா இடத்துலையும் என்னுடைய பிஸ்னஸும் தான், என்னுடைய வேலையும் தான், என்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டும் தான், சரிங்களா, என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃபும் இதுதான். அதனால் இதை பண்ணுறதுனால ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால நான் வேலையே செய்கிறதில்ல. ஐ டோன்ட் ஒர்க். இது போல ஒருத்தரும் அவங்களுடைய பர்பஸை புரிஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால் போதும் சார், வாழ்க்கை சந்தோஷமாயிடும் எல்லாருக்கும். எல்லாருக்கும். ஏன்னா அந்த பர்பஸ் இல்லாமல் வெறும் பணத்துக்காக ஓடிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனச்சோர்வு வந்துடும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸு, நான் பேர்ன் அவுட் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், பை காட்ஸ் கிரேஸ் அந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஆனதே கிடையாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் நான் பார்க்குறேன். இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. யோசிச்சு பாருங்க, கோவிட் இஸ் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஆனால் இந்தியாவுக்கு உலகத்துக்கே பயன்படக்கூடிய மருந்தை கண்டுபிடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததா இல்லையா? அது உண்மை இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒரு வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு. அந்த வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு பர்பஸ் வேணும். அந்த தெளிவு இல்லைன்னா நான் கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே இருந்துட்டு பாரதியார் சொல்ற மாதிரி தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி வாடி மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி பருவம் மீதி கொடுங்கூற்றுக்கு இரையாய் போயிட்டே இருக்க வேண்டியது. சூப்பருங்க சார். நான் ஆக்சுவலாக என்னுடைய ஒரு விஷன்
ஒரு மாதிரி இருந்தது. ம். பட் த பாட்காஸ்ட் டர்ன்ட் இன் அ வெரி பெட்டர் வே. தேங்க் யூ. நம்ம ஒரு லீடர்ஷிப்பு, டெக்குன்னு நிச்சயமா. அப்படி எல்லாமே உள்ள மிக்ஸ் ஆயி வந்துடுச்சு. நிச்சயமாங்க. நிச்சயமா. ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பேச ஆரம்பிச்சோம். நிச்சயமா. வித் தட் லைஃப்னுடைய பர்ப்பஸ்ல இருந்து கண்டிப்பா. எல்லாமே ரொம்ப கண்டிப்பா. அழகான ஒரு 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 நிச்சயமா சார். அதாவதுங்க, பாட்காஸ்ட். அ இந்த இந்த பிறவி அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ம். ரொம்ப ரேர். நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இப்ப பேசிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பல்வேறு விஷயங்கள தாண்டி இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கறதுக்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்கு சயின்டிஃபிக்கலா அப்படின்னு சொல்றோம். அந்த குழந்தைக்கு சரியான நேரத்தில அறிவ குடுத்து, படிக்க வச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கையில சாதிச்சு, சம்பாதிச்சு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் பிறந்து, இப்படி இது ஒரு பெரிய சைக்கிள் இது. இந்த சைக்கிள்ல ஒரே ஒரு விஷயத்த நாம பண்ணிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் நிம்மதி, உங்கள சார்ந்தவங்களுக்கு நிம்மதி, பின்னாடி வரப்போற சந்ததியினருக்கும் நிம்மதி. நிம்மதி. என்ன அப்படின்னா 3 விஷயம் தாங்க. 1, எதுவுமே நிரந்தரம் இல்ல. சரி. எதுவுமே. இது வந்து ஸ்பிரிச்சுவலா கூட தோணலாம். ஆனா உண்மையான நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, எதுவுமே நிரந்தரம் இல்லன்னு உங்களுக்கு என்னைக்கு புரிய வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, உங்களுக்கு தாராளமா நீங்க அத நெனச்சு பெருசா கர்வப்படவே மாட்டீங்க. ம். எல்லாருக்கும் வயசாகும். கண்டிப்பா. 18 வயசுல பார்க்கறதுக்கு மிக அழகா இருக்கக்கூடிய ஒரு ஆணோ, இல்ல பொண்ணோ கூட 81 வயசுல இருப்பாங்களான்னே தெரியாது. சரி. அப்புறம் தானே அழகு. ஆமா, ஆமா. அப்படியே திருப்பி போடுங்க. ம். 18, 81 ஆகுறப்ப இருப்பாங்களான்னே தெரியாது. அப்படியே இருந்தாலும் அப்ப அந்த தோல் இருக்குமா? கரெக்ட். இருக்காது. அந்த வேகம் இருக்குமா? இருக்காது. இருக்காது. இத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இது 1. 2வது, இந்த குறுகிய காலத்துல ரொம்ப ஷார்ட் பீரியட் இது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். நம்ம அந்த யுனிவர்ஸ பத்தியெல்லாம் படிக்கிறப்ப, நாம சொல்லக்கூடிய அந்த ஒரு 80 வருஷ வாழ்க்கை, 100 வருஷ வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமே ஒண்ணும் கிடையாது. கிடையாது. ஒண்ணும் கிடையாது. நீ எவ்வளோ பிரயோஜனமா இருந்துட்டு போற. ம். மத்தவங்களுக்கு என்ன ம். குடுத்துட்டு போற. ம். அதாவது நீ உதவி பண்ணாட்டியும் ஓத்திரம் பண்ணாம எப்படி நீ போற. ம். இது 2வது. 3வது முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஆமா. இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? அ தத்துவார்த்தமா இருந்தா கூடயுமே, அ கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியுதோ, ஒரு கட்டத்தில அது ஒண்ணுமே இல்லன்னு ஆயிடும். அதனால எல்லாமே கொஞ்ச நாள். ம். எல்லாமே நீங்க நெனைக்கிற எல்லாமே கொஞ்ச நாள் தான். ம். ஆக அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, சக உயிர்கள நேசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. நிச்சயமா நேசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஆக்சுவலா ஒரு ஹியூமன் குரோத்தே வந்து அங்க தான் ஆரம்பிக்குது இல்லைங்களாங்க? ஆமா. நிச்சயமா. அந்த நான்கிற ஒரு இடத்த தாண்டி நாமன்னு மாறும்பொழுது தான் அந்த குரோத்தே ஆரம்பிக்குது. ஆமாங்க. இப்போ நான் வந்து டாக்டரேட் ம். வாங்கினேன். சரிங்களா? எப்போ அப்படின்னா, என்னோட 48வது வயசுல நான் டாக்டரேட் வாங்கினேன். சரிங்களா? அத நெனச்சு கர்வப்படுறதுக்கோ, பெருமைப்படுறதுக்கோ அதெல்லாம் இல்ல. உண்மைய சொல்லணும் அப்படின்னா, எனக்கு படிக்கணும் மேலங்கிற தேடல் அந்த வயசுலயும் இருந்தது. இருந்து. ரிசர்ச்னா என்ன? அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்தது. நான் படிச்சேன். டாக்டர் மாதுளா மாதிரியான ம். நல்ல ஒரு அவங்க வந்து ஆக்சுவலி என்னுடைய ஸ்டூடண்ட். ஓ! உண்மைய சொல்லணும்னா. சரி, சரி. ஆனா அவங்க எனக்கு முன்னாடி பிஹெச்டி முடிச்சுட்டு, முடிஞ்சு. என்னுடைய பிஹெச்டிக்கு அவங்க எப்படி உதவி பண்ணாங்க. ம். இதான் வாழ்க்கை. ம். அப்போ அ அந்த ஒரு தேடல் இருக்கு அப்படின்னால் கஷ்டமே கிடையாது. சரி. ஏன்னா, நான் பிஹெச்டி முடிக்கிறதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, கோவிட் வேற. ம். உயிரோட இருப்போமான்னே தெரியாது. அப்புறம் தானே டாக்டரேட்டு. PhD. ஸோ அதெல்லாம் வந்துச்சு. அது மாதிரி வயசெல்லாம் ஒண்ணுமே ஒண்ணுமே கிடையாதுங்க. கிடையாது. உங்களுடைய பர்ப்பஸ சரியா புரிஞ்சுக்கிட்டோம். ம். என்னுடைய பர்ப்பஸ சரியா புரிஞ்சுட்டு தான் இந்த நிறுவனத்த ஆரம்பிச்சேன். சரி. நெறைய நிறுவனங்கள்ல வேலை பார்த்தேன். பெரிய லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்தேன். ம். ஒரு 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 கட்டத்தில வந்து இது புரிய ஆரம்பிச்ச உடனேமே, சரி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் பர்ப்பஸ். சரி. அந்த பர்ப்பஸ நோக்கி ஓடுவோம். ம். ம். சரிங்களா? எவ்வளோ நாள் ஓடுவோம்னு யாருக்கும் தெரியாது. பட் ஓட ஆரம்பிப்போமே! அப்படின்னு ஆரம்பிச்சு தான் ம். இன்னைக்கு வந்து இந்த நிறுவனத்த வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிறேன். ம். இறைவன் அருளால. கண்டிப்பா, அவ்வளோதான். கண்டிப்பா. அதில வந்து
எந்த ஒரு மாற்று மாற்று கருத்து. கருத்தும் கிடையாது. ஏன்னா அவங்க டிசைட் பண்ணணும். உண்மை. நாம யாரு? ம். சும்மா ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவங்களுக்கு. அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா இங்க வேலை நடந்துரும். அந்த இறைவனை வந்து எப்பயுமே நினைக்க அதுக்கு வந்து என்னுடைய ஆசிரியர்கள் ஒரு முக்கிய காரணம். என்னுடைய தமிழாசிரியர் இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு. ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப நினைக்கிறேன். இறை தேடுவதோடு இறையும் தேடு. ம். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை கண்டிப்பா, பாருங்க. கண்டிப்பா. அப்போ அதுக்கு வந்து முழு அர்த்தம் புரியல. அது ஒரு தமிழ் சென்டென்ஸாக தான் படித்தோம். அப்புறம் வேலைக்கெல்லாம் போய் ஒரு கட்டத்தில் எத்தனையோ ஒரு வாழ்க்கைன்னு இருந்தால் ஒரு வீழ்ச்சி இருக்கும், ஒரு எழுச்சி இருக்கும். அப்படி கீழே போயிட்டு மேலே வந்து அப்படி தான் வரப்போ எது நம்மளை காப்பாற்றுது, நாம் எது ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கு, எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆத்மா தான். சரியா? அதுதான் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அனலைஸ் பண்ணி, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சேலஞ்சில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி, இப்படியெல்லாம் யோசிக்க வைக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அது வந்து அந்த ஒரு ஆற்றல், பேராற்றல். பேராற்றல். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கான குரு வந்து நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு கட்டத்தில். ஆனால் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். எனக்கும் அந்த மாதிரி கிடைச்சாரு. இன்னைக்கும் வந்து நான் இந்த அளவு இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் அப்படின்னாக்கா, முதல் குரு எங்கள் அப்பா தான் எனக்கு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா விஷயத்துலையுமே அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் அவர்கிட்டேருந்து கற்றுட்டு இன்னைக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கிறது. அதே மாதிரி அம்மா கிட்ட இருந்து, என் மனைவிகிட்ட இருந்து, என் குழந்தைகள்கிட்ட இருந்து இன்னைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா. என்னுடைய பேத்திக்கிட்ட இருந்து கூட இன்னைக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆச்சுங்களா? அப்போ இவங்க எல்லாருமே என்னுடைய குரு தான். கண்டிப்பா. இவங்க எல்லாருமே என்னுடைய குரு தான். என்னுடைய மாணவர்கள்ட்டேருந்து, என்னுடைய சக ஊழியர்கள்கிட்டேருந்து, என் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய என்னுடைய சக ஊழியர்கள்கிட்டேருந்து, இப்போ உங்ககிட்ட இருந்து, இது மாதிரி நிறைய கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த பர்பஸையும் இந்த கற்றுக்கிறதையும் கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அது எந்த வயசாக இருந்தாலும் லைஃப் புதுசாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கணும். போயிட்டே இருக்கும். கரெக்ட். அது பாட்டில். ஏன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் சுதீர் சிவராம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் சொன்னார். அது அவரும் ஒரு பெரிய கார்பரேட்டில் ஒர்க் பண்ணவர். பல லட்சங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தவர். பட் அவருடைய பேஷன் அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபோட்டோகிராஃபி, அதுவும் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி தான். அவ்வளோதான். அதை வந்து ஒரு துணிஞ்சு ஒரு முடிவு வந்து எடுக்கிறாரு. ஒரு 3 மாதம் வரைக்கும் குடும்பத்தை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உண்டான காசு இருக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஒய்ஃப் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாங்க அப்படின்னாங்க. தைரியமாக இறங்குறாரு. இதையும் நான் ஒரு பாட்காஸ்ட்டில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு பிடிச்சது மனசுக்கு திருப்தியாக பிடிச்சதை ஒன்று செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த அண்டமே நமக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நான் 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நான் ஒரு எய்ம் வச்சுருப்பேன், இவ்வளோ இன்கம் பண்ணியிருக்கணும்னு. முதல் 15 நாள்லேயே எடுத்துட்டாருங்களா. பிகாஸ் அந்த ஒரு வேகம், அந்த ஒரு விஷன் இருந்த ஒரு காரணத்தினால அந்த சுற்றி எனர்ஜி அதுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகிடுங்க. அது தானாக வந்துடும். என்னைக்கு நீங்கள் வந்து ஒரு படி எடுத்து வைக்கிறீங்களோ, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா, இந்த இயற்கை வந்து உங்களை நோக்கி பல படி எடுத்து வைக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேடுறவனுக்கு தான் கிடைக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா தேடுகிறவனுக்கு தான் கிடைக்கும். அதில் சந்தேகமே இல்லை. அது வந்து நானே அதுக்கு ஒரு உதாரணம். கண்டிப்பா. எனக்கு வேண்டியது எது அப்படிங்கிறது தேடி தேடி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தடையெல்லாம் வருங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. தடையெல்லாம் வரும். இன்னைக்கு வந்து அது ஒரு வெற்றிகரமாக செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த பேஷன், அந்த ஒரு தேடுதல் அது இருக்கணும். என்ன ஒன்றுங்க, என்னோட ஒரு பேசிக்கலான ஃபார்முலா என்ன அப்படின்னா, அன்பு ஒன்று தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. எதை பார்த்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும், சின்ன உயிர்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அன்போடு இருந்துருங்க. அவ்வளவுதான். ஆனந்தம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அன்பும் ஆனந்தமும் எங்கே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அறிவு வளர ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? அன்பு, ஆனந்தம், அறிவு இருந்துச்சுனாலே எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள வந்துடும். இது எல்லாம் வந்துருச்சுன்னா உங்ககிட்ட ஒரு இனிமை இருக்கும். இது எல்லாம் இருந்துச்சுன்னா ஈகை வந்துடும். ரைட்டுங்களா? அன்பு, அறிவு, ஆற்றல்,
ஈகை, ம். இனிமை. அப்படிதான் அதான் வாழ்க்கை. வாழ்க்கை. வேற என்ன? அந்த மாரி ஆட்கள் தான் வந்து இவர்கிட்ட இருந்தாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் இருக்குன்னு சொல்லக்கூடிய அப்படின்னு ஆட்களாக சொல்லக்கூடிய இருக்கும். ஆட்களா இருப்பாங்க. கரெக்ட். ஸோ இறையர்களாலும், குருவர்களாலும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இறைவன் குடுத்திருக்கிறாரு. அதத்தான் நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சார். நிறைய நல்ல கருத்துக்கள், நிறைய செய்திகள். அது கோர் அந்த மேனேஜ்மென்ட் கூடவே வந்து நீங்க அந்த வாழ்க்கையும் சேர்த்தி சொல்லி, நிச்சயமா, அதையும் கூட ஆன்மீகத்தையும் நிச்சயமா, சேர்த்து சொல்லும் நிச்சயமா, உங்களுடைய அந்த அனுபவங்கள் தான் இதனுடைய முக்கியமான ஒரு நிச்சயமா. கருத்தாக இருந்தது. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக கண்டிப்பா இருந்திருக்கும், இருக்கும். ஆம், உங்களுடைய நேரத்த ரொம்ப செலவு செஞ்சு, இவ்வளோ தூரம் நம்ம கூட பேசி, நிறைய கருத்துக்கள வந்து பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. நன்றி. இது வந்து டைம் ஸ்பென்ட் இல்ல, டைம் இன்வெஸ்டட். ரொம்ப சந்தோஷங்க சார். ரொம்ப தேங்க் யூ, சந்தோஷம். ரொம்ப தேங்க் யூ, நன்றி. தேங்க் யூ.